நம்முடைய மீட்பெரும் இரட்சகருமாகிய யகுஷுவ மசிக நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறேன். ನಮ್ಮ ರಕ್ಷಕರ ಯಾವತ್ತೂ ಹೆಸರಿನಲ್ಲಿ ನಾನು ನಿಮ್ಮೆಲ್ಲರನ್ನು ಹಾರೈಸುತ್ತೇನೆ. மீண்டுமாக நம்ம அவருடைய சமூகத்திலே கூடி வரும்படி யாகோ நமக்கு கிருபை செய்திருக்கிறார். ಆತನ ಸಮ್ಮುಖಕ್ಕೆ ಮತ್ತೆ ಬರುವ ಹಾಗೆ ಆತನ ಕಣ್ಣಲ್ಲಿ ನಮಗೆ ಕೃಪೆಯನ್ನು ದಯಪಾಲಿಸಿದ್ದಾನೆ. இந்த கடந்த வாரம் முழுவதும் நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன நடந்தது, எந்தெந்த இடங்களில் யாகோவுடைய கரம் நம்மோடு கூட இருந்தது என்பதை நாம் அறிவோம். ಕಳೆದ ವಾರ ದಿನಗಳಲ್ಲಿ ದೇವರು ನಮ್ಮೊಂದಿಗೆ ಇದ್ದುಕೊಂಡು ಏನೆಲ್ಲ ನಡೆಯಿತು, ಯಾವುದೆಲ್ಲ ಆತನ ಕರಗಳು ನಮ್ಮ ನಡೆಸಿಕೊಂಡು ಬಂದಿದೆ ಅಂತ ನಮಗೆ ತಿಳಿದಿದೆ. நாம் அறிந்த விஷயங்கள் கொஞ்சம், நாம் அறியாத விஷயங்கள் அநேகம். ನಮಗೆ ತಿಳಿದಿರುವುದು ಸ್ವಲ್ಪವೂ, ಅದೇ ತಿಳಿದೇ ಇರುವುದು ಬಹಳವಾಗಿದೆ. சில விஷயங்கள் மட்டும்தான் இந்த இடங்களிலிருந்து யாகோவா என்னை காப்பாற்றினார் என்று நாம் அறிவோம். ಕೆಲವು ವಿಷಯಗಳಲ್ಲಿ ಮಾತ್ರ ದೇವರು ನನ್ನನ್ನು ಕಾಪಾಡಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನಮಗೆ ಗೊತ್ತಿರುತ್ತದೆ. நாம் அறியாத விஷயங்கள் அநேகம் இருக்கிறது. ನಮಗೆ ತಿಳಿದೇ ಇರುವಂತ ವಿಷಯ ತುಂಬಾ அதிகವಾಗಿದೆ. அதையெல்லாம் யாகோவா நான் இந்த இடத்திலிருந்து உன்னை காப்பாற்றினேன் என்று நம்மிடத்திலே சொல்லுவதில்லை. ಯಾಕೋವ ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಿನ್ನನ್ನು ಕಾಪಾಡಿದ್ದೇನೆ ಎಂದು ಆತನು ಎಂದಿಗೂ ಹೇಳುವುದಿಲ್ಲ. ஆனால் அவரை நேசிக்கிற ஜனங்கள் அந்த மகிமையை அவருக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார்கள். ಆತನನ್ನು ಪ್ರೀತಿಸುವಂತ ಜನರು ಆ ಮಹಿಮೆಯನ್ನು ಆತನಿಗೆ ಕೊಡುವವರಾಗಿದ್ದಾರೆ. இப்படியெல்லாம் அவர் செய்கிற நன்மைகளை நாம் தியானிக்கும் பொழுது அவருடைய சமூகத்தை நாடி ஓடி வர அது நம்மை தூண்டுகிறது. ಇವುಗಳೆಲ್ಲವೂ ನಾವು ಅದನ್ನು ನೆನೆಸಿಕೊಂಡು ಧ್ಯಾನ ಮಾಡುತ್ತಾ ಇರುವಾಗ ಆತನ ಸಮ್ಮುಖಕ್ಕೆ ನಾವು ಓಡಿ ಬರುವುದಕ್ಕೆ ನಮಗೆ ಅದು ಸಾಧ್ಯವಾಗುತ್ತದೆ. இந்த வேளையிலே நம் நடுவிலே மகள் அஸ்வினி குழந்தையோடு வந்திருக்கிறார்கள். அதற்காக நான் யாகோவுக்கு நன்றி செலுத்துகிறேன். ಈ ಸಮಯದಲ್ಲಿ ಸಹೋದರಿ ಮಗಳು ಅಶ್ವಿನಿ ದೇವರ ಆಲಯಕ್ಕೆ ಬಂದಿರೋದ್ರಿಂದ ದೇವರಿಗೆ ನನ್ನ ಕೃತಜ್ಞತೆಯನ್ನು ಸಲ್ಲಿಸುತ್ತೇನೆ. யாகுஷோ மசிகா நாமத்தினாலே அவர்களை வாழ்த்தி அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். ಯಾಗುಷನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ನಾವು ಅವರನ್ನು ಆರೈಸುತ್ತೇವೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருடைய நாமம் தெரிந்த பிள்ளைகள் ஒன்றாய் கூடுவது என்பது நமக்கு மிகுந்த சந்தோஷமான ஒரு காரியம். ಆತ ನಾಮವನ್ನು ಅರಿತಂತ ಮಕ್ಕಳು ಒಂದಾಗಿ ಸೇರಿ ಬರುವುದು ತುಂಬಾ ಸಂತೋಷಕರವಾದ ವಿಷಯವಾಗಿದೆ. எப்படி ஆகிலும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தேவன் அவர்களை கூட்டி சேர்ப்பார். ಆತನು ಎಂದಾದರೂ ಆತನು ಆರಿಸಿಕೊಂಡ ಮಕ್ಕಳನ್ನು ಆತನು ಕರೆದುಕೊಂಡು ಬಂದು ಆ ಸಮ್ಮುಖಕ್ಕೆ ಸೇರಿಸುತ್ತಾನೆ. அந்த தடைகள் எல்லாம் அதிசயமாக நீங்கி போகும். ಆ ತಡೆಗಳೆಲ್ಲವೂ ಆತನು ಅತಿಶಯವಾಗಿ ಅದನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡುತ್ತಾನೆ. நாம் கொஞ்சம் பொறுமையோடு இருந்தால் போதுமானது. ನಾವು ಸ್ವಲ್ಪ ತಾಳ್ಮೆಯಿಂದ ಇದ್ದರೆ ಸಾಕು. பொறுமை என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் ஏதும் செய்யாமல் இருப்பதல்ல, அதற்காக ஜெபித்து கொண்டிருக்க வேண்டும். ತಾಳ್ಮೆ ಎಂದರೆ ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಏನು ಮಾಡದೆ ಇರುವುದು ಅಲ್ಲ, ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತಾನೆ ಇರಬೇಕು. நிச்சயமாகவே விடுதலை உண்டு. ಖಂಡಿತವಾಗಲೂ ಬಿಡುಗಡೆ ಉಂಟು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னும் நாமும் தரித்த பிள்ளைகள் அநேகர் பல இடங்களில் இருக்கிறார்கள். ನಾಮವನ್ನು ಧರಿತಂತಹ ಮಕ್ಕಳು ಹಲವು ಜಾಗದಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ. அவர்கள் எல்லாருமே தேவன் எப்படி ஆகிலும் கூட்டி சேர்ப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ಅವರೆಲ್ಲರೂ ಎಂದಾದರೂ ಯಾಕೋಬನ್ನು ಸೇರಿಸುತ್ತಾರೆ ಎಂದು ನಾನು ನಂಬುತ್ತೇನೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் கடந்த நாட்களிலே அவருடைய சமூகம் என்பதை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருந்தோம். ನಾವು ಕಳೆದ ವಾರ ಆತನ ಸಮ್ಮುಖದ ಬಗ್ಗೆ ನಾವು ಧ್ಯಾನ ಮಾಡುತ್ತಿದ್ದೆವು. மிகவும் அவருடைய சமூகம் எவ்வளவு நன்மையா இருக்கிறது, இன்பமா இருக்கிறது என்ற காரியங்களை நாம் பார்த்தோம். ಆತನ ಸಮ್ಮುಖ ಎಷ್ಟು ಸಂತೋಷವಾಗಿಯೂ ಎಷ್ಟು ಒಳ್ಳೆಯದಾಗಿದೆ ಎಂಬುದನ್ನು ನೋಡಿದ್ದೆವು. அவருடைய சமூகத்தில் இருப்பதிலே எத்தனை நன்மைகள் நமக்கு கிடைக்கிறது என்பதை நாம் பார்த்தோம். ಆತನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಇದ್ದರೆ ಎಷ್ಟು ಒಳ್ಳೆಯದು ನಮಗೆ ಸಿಕ್ಕುತ್ತದೆ ಎಂಬುದನ್ನು ನಾವು ನೋಡಿದ್ದೆವು. நாம் அந்த பாசிட்டிவான ஒரு ஏரியாவை மட்டும் பார்த்துட்டு அதற்கு நெகட்டிவா இருக்கிற ஏரியாவை பார்க்காம விட்டோம்னா அந்த சப்ஜெக்டுக்கு நம்ம நியாயம் செய்யலைன்னு அர்த்தம். ನಾವು ಅದನ್ನು ಪಾಸಿಟಿವ್ ಆಗಿರೋ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನೋಡಿ ಅದನ್ನು ನೋಡದೆ ಹೋದರೆ ನಮಗೆ ಸಬ್ಜೆಕ್ಟ್ಗೆ ಅದು ಒಂದು ಕಾರಣನೇ ಇಲ್ಲದೆ ಹೋಗುತ್ತದೆ. ஒரு சப்ஜெக்ட் எடுத்தாச்சுன்னா அதுக்கு ரெண்டு பக்கத்தையும் நம்ம தியானிக்கணும். ಒಂದು ಅಧ್ಯಾಯವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡರೆ ಅದರ ಎರಡು ಕಡೆಯೂ ನಾವು ಧ್ಯಾನಿಸಬೇಕು. சோ அவருடைய சமூகத்திலிருந்து வருகிற நன்மைகள் என்னவென்று கடந்த காலங்களிலே நாம் தியானித்தோம். ಆತನ ಸಮ್ಮುಖಕ್ಕೆ ಬಂದರೆ ಎಷ್ಟು ಒಳ್ಳೆಯದೆಂದು ನಾವು ಕಳೆದ ವಾರ ಅದರ ಬಗ್ಗೆ ಧ್ಯಾನ ಮಾಡಿದ್ದೇವೆ. இன்றைக்கு அவருடைய சமூகத்தை விட்டு போனால் என்ன நடக்கும் என்கிற காரியங்களை நாம் பார்க்கலாம். ಈ ದಿನದಲ್ಲಿ ಆತನ ಸಮ್ಮುಖವನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋದರೆ ಏನು ನಡೆಯುತ್ತದೆ ಎಂಬುದನ್ನು ನೋಡೋಣ. அவருடைய சமூகத்தில் இருந்து அந்த நன்மையை அனுபவித்த தாவீது ಆತನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಇದ್ದುಕೊಂಡು ಆತನ ಒಳ್ಳೆಯದನ್ನು ಅನುಭವಿಸಿದಂತ ದಾವೀದನು ஒரு நாளிலே இந்த உலகத்தை சிநேகித்து அதை விட்டு போக வேண்டி நேர்ந்தது. ಒಂದು ದಿನ ಈ ಲೋಕವನ್ನು ಪ್ರೀತಿಸಿ ಆತನ ಸಮ್ಮುಖವನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗಬೇಕಾಗಿದ್ದ ಸಮಯ ಬಂತು. ஆனால் தேவனுடைய சமூகத்தை விட்டு போன பிறகுதான் தான் எவ்வளவு பெரிய
தவறு செய்துவிட்டோம் என்பதை அவர் உணர்ந்தார். ದೇವರ ಸಮ್ಮುಖವನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋದ ಮೇಲೆ ತಾನು ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ತಪ್ಪು ಮಾಡಿದೆ ಎಂಬುದನ್ನು ಆತನು ತಿಳಿದುಕೊಂಡನು. சங்கீதம் 51 வசனம் 11 அவர் கதறுவதை நாம் இங்கே பார்க்கலாம். Psalm 51 verse 11. 51ನೇ ಕೀರ್ತನೆ 11ನೇ ವಚನ. ನಿನ್ನ ಸನ್ನಿಧಿಯಿಂದ ನನ್ನನ್ನು ತಳ್ಳಬೇಡ, ನಿನ್ನ ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮ ನನ್ನನ್ನು ನನ್ನಿಂದ ತೆಗೆಯಬೇಡ. ஹல்லேலூயா. உம்முடைய சமூகத்திலிருந்து என்னை தள்ளாதிரும் என்று சொல்லி சங்கீதக்காரன் கதறுகிறார். இப்போ ನಿನ್ನ ಸಮ್ಮುಖವನ್ನು ಬಿಟ್ಟು ನನ್ನ ತಳ್ಳಬೇಡ ಎಂದು ಕೀರ್ತನೆಗಾರನು ಗೋಳಾಡುತ್ತಾನೆ. காரணம், அவருடைய சமூகத்தை விட்டு போன பிறகு அவருக்கு சில விருப்பமில்லாத அனுபவங்கள் அவருடைய வாழ்க்கையில கடந்து வந்தது. ಆತನ ಸಮ್ಮುಖವನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋದ ಮೇಲೆ ಆತನಿಗೆ ಇಷ್ಟವಿಲ್ಲದಂತ ಅನುಭವಗಳು ಆತನಿಗೆ ಕಂಡು ಬಂದವು. சோ இப்பொழுது அவருடைய சமூகத்துக்குள் மீண்டும் வர வேண்டும் என்று தேவனை நோக்கி கெஞ்சுகிறார். ಮತ್ತೆ ಆತ ಸಮ್ಮುಖಕ್ಕೆ ಬರಬೇಕು ಎಂಬುದಕ್ಕೋಸ್ಕರ ದೇವರನ್ನು ನೋಡಿ ಆತನು ಕದರುತ್ತಾನೆ. இன்னும் பிரசங்கி 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எக்லாசியஸ் chapter 8 verse 3. ಪ್ರಸಂಗಿ ಪುಸ್ತಕ 8ನೇ ಅಧ್ಯಾಯ 3ನೇ ವಚನ. ರಾಜ ಸನ್ನಿಧಿಯಿಂದ ತೊಲಗಿ ಬಿಡಲು ಆತುರ ಪಡಬೇಡ, ದ್ರೋಹಕ್ಕೆ ಸೇರದಿರು, ಅವನು ಇಷ್ಟ ಬಂದಂತೆ ಮಾಡಬಲ್ಲನಲ್ಲವೇ. நீ அவன் சமூகத்தை விட்டு விலக துரிதப்படாதே, பொல்லாத காரியத்திலே பிடிவாதமாய் நில்லாதே, அவன் தனக்கு இஷ்டமானதெல்லாம் செய்வான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இங்கே ஒரு மனுஷனுக்கு சொல்லப்படுகிற ஒரு ஆலோசனை, மனுஷರಿಗೆ ಅಲ್ಲಿ ಹೇಳುವಂತ ಒಂದು ಆಲೋಚನೆ, நீ ராஜாவினுடைய சமூகத்தை விட்டு விலக அவசரப்படாதே. ನೀನು ರಾಜನ ಸಮ್ಮುಖವನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗಲು ನೀನು ಆತುರ ಪಡಬೇಡ. அவ்வளவு சீக்கிரத்தில் அவருடைய சமூகத்தை விட்டு நீ வெளியே போக வேண்டாம். ತುಂಬಾ ಬೇಗ ಆತನ ಸಮ್ಮುಖವನ್ನು ಬಿಟ್ಟು ನೀನು ಹೊರಗಡೆ ಹೋಗಬೇಡ. ராஜா ஒருவேளை கடினமானவனா இருந்தாலும், ರಾಜನು ಒಂದು ವೇಳೆ ಆತನು ಕಠಿಣ ಮನಸ್ಸು ಉಳ್ಳವನಾಗಿದ್ದರೂ ಕೂಡ, நீ அவனுடைய சமூகத்திலேயே நிற்பதற்கு நீ முயற்சி பண்ணு. ನೀನು ಆತನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಇರುವುದಕ್ಕೆ ನೀನು ಪ್ರಯತ್ನ ಪಡು. ஏன்னா அப்படிப்பட்ட கடினமான ராஜாவினுடைய இருதயத்தில் கூட கருணை உண்டு. ಅಂತ ಕಠಿಣವಾದ ರಾಜನ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಕರುಣೆ ಇದೆ. அவன் கண்டிப்பாக அப்படிப்பட்டவர்களுக்கு தன் கருணையை அவன் காட்டுவான். ಖಂಡಿತವಾಗಲೂ ಅಂತವರಿಗೆ ಆತನು ಕರುಣೆಯನ್ನು ತೋರಿಸುವನಾಗಿದ್ದಾನೆ. அவனுடைய சமூகத்தை விட்டு நீ போய்விட்டால் அவன் உன்னை பற்றி என்ன செய்ய போகிறான் என்று உனக்கு தெரியாமல் போய்விடும். ಆತನ ಸಮ್ಮುಖವನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋದರೆ ನಿನಗೆ ಆತನು ಏನು ಮಾಡುತ್ತಾನೆ ಎಂಬುದು ನಿನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲದೆ ಇರಬಹುದು. அங்கே சங்கீதக்காரன் கதறுகிறான், உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாதிரும் என்று சொல்லி. ಅಲ್ಲಿ ಕೀರ್ತನೆಗಾರನು ಓಡಾಡುತ್ತಾನೆ, ನಿನ್ನ ಸಮ್ಮುಖವನ್ನು ಬಿಟ್ಟು ನನ್ನ ತಳ್ಳಬೇಡ ಎಂಬುದಾಗಿ. இங்கே சொல்லுகிறார், அந்த சமூகத்தை விட்டு போவதற்கு நீ அவசரப்படாதே. ಇಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ, ಆತನ ಸಮ್ಮುಖವನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗಲು ನೀನು ಆತುರ ಪಡಬೇಡ. அப்ப இவர்கள் எல்லாம் அவருடைய சமூகத்தின் நன்மை என்றால் என்ன என்பதை நன்றாக அறிந்தவர்கள். ಇವರೆಲ್ಲವೂ ಆತನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಏನು ಎಷ್ಟು ಒಳ್ಳೆಯದಿದೆ ಎಂದು ಚೆನ್ನಾಗಿ ತಿಳಿದುಕೊಂಡಿದ್ದವರು. அதே போல அவருடைய சமூகத்தை விட்டு விலகி போனால் அது எவ்வளவு கடினமான ஒரு காரியம் என்பதையும் உணர்ந்தார்கள். ಅದೇ ರೀತಿ ಆತನ ಸಮ್ಮುಖವನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋದರೆ ಎಷ್ಟು ಕಠಿಣವಾದ ವಿಷಯ ಎಂದು ಅವರಿಗೆ ಚೆನ್ನಾಗಿ சோ ಗೊತ್ತಿರುತ್ತದೆ. அப்படி அவருடைய சமூகத்தை விட்டு போன சிலரை குறித்து நாம் பார்க்கலாம். ಆತನ ಸಮ್ಮುಖವನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋದಂತ ಕೆಲವರ ಬಗ್ಗೆ ಈಗ ನಾವು ನೋಡೋಣ. முதலாக அவருடைய சமூகத்தை விட்டு போனது ஆதாமும் ஏவாளும். ಮೊದಲನೇದಾಗಿ ಆತನ ಸಮ್ಮುಖವನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋದವರು ಆದಾಮ್ ಏವಳರು. இவர்கள் 2 பேரும் பிசாசனுடைய ஆலோசனைக்கு செவி கொடுத்து தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி போனார்கள். ಇವರಿಬ್ಬರು ಸೈತಾನನ ಆಲೋಚನೆಗೆ ಕಿವಿಗೊಟ್ಟು ದೇವರ ಸಮ್ಮುಖವನ್ನು ಬಿಟ್ಟು ಅಗಲಿ ಹೋದರು. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். Genesis chapter 3 verse 8. ಆದಿಕಾಂಡ ಪುಸ್ತಕ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 8ನೇ ವಚನ. ತರುವಾಯ ಯಾಗುವ ದೇವರು ಸಂಜೆ ತಂಗಾಳಿಯಲ್ಲಿ ತೋಟದೊಳಗೆ ಸಂಚರಿಸುತ್ತಿರುವಾಗ ಆ ಸ್ತ್ರೀ ಪುರುಷರು ಆತನ ಸಪ್ಪಳವನ್ನು ಕೇಳಿ ಆತನಿಗೆ ಕಾಣಿಸಬಾರದಿದ್ದ ತೋಟದ ಮರಗಳ ಹಿಂದೆ ಅಡಗಿಕೊಂಡರು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய யாகுவாவின் சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய யாகுவாவுடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தில் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்துக் கொண்டார்கள். கன்னடத்தில் இந்த சமூகத்தை விட்டு விலகினார்கள்னு வரலன்னு நினைக்கிறேன். சந்நிதி வருதா? ஆமா. அப்ப அவருடைய சந்நிதியை விட்டு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள் தங்களை மறைத்துக் கொண்டார்கள். தேவனுடைய சமூகத்தை விட்டு நாம் போனால் ஒரு
தோட்டத்தின் விருட்சங்கள் தங்களை மறைத்துக் கொள்ளும் என்று அவர்கள் தவறாக நினைத்து விட்டார்கள். ದೇವರ ಸನ್ನಿಧಿಯನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋದರೆ ತೋಟದ ಮರಗಳ ಹಿಂದೆ ಅವರು ಅಡಗಿಕೊಳ್ಳಬಹುದು ಎಂದು ನೆನೆಸಿಕೊಂಡರು. அவரை விட்டு யாரும் தூரத்தில் போக முடியாது. ಆತನನ್ನು ಬಿಟ್ಟು ಯಾರೂ ದೂರ ಹೋಗಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. அவருடைய கண்களுக்கு மறைவாக நாம் எதையுமே மறைத்து வைக்க முடியாது. ಆತನ ಕಣ್ಗಳಿಗೆ ಮುಂದೆ ನಾವು ಯಾವುದನ್ನು ಮುಚ್ಚಿಡಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. அது சம்பந்தமா 2 வசனங்களை நாம் பார்க்கலாம். ಅದಕ್ಕೆ ಸಂಬಂಧಪಟ್ಟವಾಗಿ 2 ವಾಕ್ಯಗಳನ್ನು ನೋಡೋಣ. 139 சங்கீதம் verse 7. 139ನೇ ಕೀರ್ತನೆ 7ನೇ ವಚನ. ನಾನು ನಿನ್ನ ಆತ್ಮಕ್ಕೆ ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳುವಂತೆ ಎಲ್ಲಿಗೆ ಹೋಗಲಿ, ನಿನ್ನ ಕಣ್ಣಿಗೆ ಮರೆಯಾಗುವಂತೆ ಎಲ್ಲಿಗೆ ಓಡಲಿ. உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன், உம்முடைய சமூகத்தை விட்டு நான் எங்கே ஓடுவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய சமூகத்தை விட்டு எங்கேயுமே போக முடியாது என்பதை இந்த சங்கீதக்காரன் இங்கே சொல்லுகிறார். ಆತನ ಸಮ್ಮುಖವನ್ನು ಬಿಟ್ಟು ಎಲ್ಲೂ ಹೋಗಲು ಆಗುವುದಿಲ್ಲ ಎಂದು ಈ ಕೀರ್ತನೆಗಾರನು ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம், Jeremiah chapter 23 verse 24. ಯೆರೆಮೀಯ ಪ್ರವಾದಿಯ ಪುಸ್ತಕ 23ನೇ ಅಧ್ಯಾಯ 24ನೇ ವಚನ. ನನ್ನ ಕಣ್ಣಿಗೆ ಬಿಡದಂತೆ ಯಾವನಾದರೂ ಗುಪ್ತ ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ ತನ್ನನ್ನು ಮರೆಮಾಡಿಕೊಂಡಾನೆ, ನಾನು ಭೂಮಿ ಆಕಾಶಗಳಲ್ಲಿಯೂ ವ್ಯಾಪಿಸುತ್ತಿರುವವನು ಅಲ್ಲವೇ. அவ்வளவுதானா? ஓகே. எவனாகிலும் தன்னை நான் காணாதபடிக்கு மறைவிடங்களில் ஒளித்துக் கொள்ள கூடுமோ என்று யாகுவா சொல்லுகிறார். நான் வானத்தையும் பூமியையும் நிரப்புகிறவர் அல்லவோ என்று யாகுவா சொல்லுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் காணாதபடிக்கு யாராகிலும் எங்கேயாகிலும் போய் தங்களை மறைத்துக் கொள்ள கூடுமோ என்று யாகுவா கேள்வி கேட்கிறார். ನನ್ನ ಕಣ್ಣಿಗೆ ಬಿಡದಂತೆ ಯಾರಾದರೂ ಎಲ್ಲಿಯಾದರೂ ಮರೆಮಾಚಿಕೊಳ್ಳಬಹುದು ಎಂಬುದಾಗಿ ಯಾಕೋಬನು ಕೇಳುತ್ತಿದ್ದಾನೆ. நான் வானத்தையும் பூமியையும் நிரப்புகிறவர் அல்லவா. ನಾನು ಭೂಮಿ ಆಕಾಶಗಳನ್ನು ವ್ಯಾಪಿಸುತ್ತಿರುವವನಲ್ಲವೇ. அப்ப அவருடைய சமூகத்துக்கு மறைவாக ஓடி போய் எங்கேயாகிலும் ஒளித்துக் கொள்ளலாம் என்று நாம் நினைத்தால் அது தவறு. ಆತನ ಸಮ್ಮುಖವನ್ನು ಬಿಟ್ಟು ಎಲ್ಲಿಯಾದರೂ ಓಡಿ ಹೋಗಿ ನಾವು ಮುಚ್ಚಿ ಇಟ್ಟುಕೊಳ್ಳೋಣ ಎಂದರೆ ಅದು ತಪ್ಪಾದ ವಿಷಯ. ஆனால் இங்கே ஆதாமும் ஏவாளும் என்ன செய்கிறார்கள் பாருங்க. ಇಲ್ಲಿ ಆದಾಮು ಏವಾಳು ಏನು ಮಾಡುತ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡಿರಿ. தங்களை தோட்டத்தின் விருட்சங்களுக்கு பின்னாலே மறைத்துக் கொள்ளுகிறார்கள். ಆ ತೋಟದ ಮರಗಳ ಹಿಂದೆ ತನ್ನನ್ನು ಅವರು ಅಡಗಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. சோ அங்கே மறைந்திருந்தால் யாகோவால் பார்க்க முடியாது, ಅಲ್ಲಿ ಮರೆಮಾಚಿಕೊಂಡಿದ್ದರೆ ಯಾಕೋನಿಂದ ನೋಡಲು ಆಗುವುದಿಲ್ಲ, அல்லது யாகோவுக்கு தெரியாது. ಅಲ್ಲದೆ ಯಾಕೋವನಿಗೆ ಗೊತ್ತಾಗುವುದಿಲ್ಲ. இது எப்படின்னா நம்ம சின்ன பிள்ளைகள் சில சமயங்களில் ஒளிச்சிட்டு நான் இங்க ஒளிச்சிருக்கிறேன் தெரியுமா அப்படின்னு நம்மள்ட்ட கேட்கிற மாதிரி இருக்குது. ಒಂದು ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳು ಮುಚ್ಚಿಕೊಂಡು ಎಲ್ಲಿದ್ದೀನಿ ಅಂತ ಗೊತ್ತಾ ಎಂದು ಕೇಳುವ ಹಾಗೆ ಇರುತ್ತದೆ. அப்போ ஆதாம் ஏவாளும் இப்படித்தான் தங்களை மறைத்துக் கொண்டு இருக்கிறார். ಆದಾಮು ಏವಾಳನು ಈ ರೀತಿಯಾಗಿ ಅವರನ್ನು ಅಲ್ಲಿ ಮರೆಮಾಚಿಕೊಂಡರು. இன்றைக்கும் ஆவிக்குரிய அநேக ஆதாமும் ஏவாளும் இப்படிப்பட்டதான உலக விஷயங்களுக்கு பின்னாலே தங்களை மறைத்துக் கொண்டு தேவன் நம்மை காணவில்லை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார். ಆತ್ಮಿಕ ಜೀವನ ನಡೆಸಿರುವಂತಹ ಅವಳು ಈ ರೀತಿಯಾಗಿ ಲೋಕದ ವಿಷಯದಲ್ಲಿ ಅವರು ಮರೆಮಾಚಿಕೊಂಡು ದೇವರಿಗೆ ಅಳೆಯಿಕೊಂಡಿದ್ದೇವೆ ನೆನೆಸಿಕೊಳ್ಳುತ್ತಿರುತ್ತಾರೆ. அங்கே அவர்கள் தோட்டத்தின் விருட்சங்களுக்கு பின்னாலே தங்களை மறைத்தார்கள். ಅಲ್ಲಿ ತೋಟದ ಮರಗಳ ಹಿಂದೆ ಅವರು ಅಡಗಿಕೊಂಡರು. இங்கே ஜனங்கள் உலகத்துக்கு பின்னாலே தங்களை மறைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ಈ ಜನರು ಲೋಕದ ಹಿಂದೆ ಅಡಗಿಕೊಂಡಿದ್ದಾರೆ. வெளியே வரும்போது ஒரு வேஷம், ಹೊರಗಡೆ ಬಂದಾಗ ಒಂದು ವೇಷ, மற்ற இடங்களிலே வேற இடத்தில் போனால் வேற வேஷம். ಬೇರೆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಹೋದ್ರೆ ಬೇರೆ ವೇಷವನ್ನು ஒரு ಧರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. காலமும் தேவனுடைய கண்களை விட்டு உங்களை மறைக்கவே முடியாது. ಎಂದಿಗೂ ಆತನ ಕಣ್ಣಿಂದ ನಿಮ್ಮನ್ನು ಮರೆಮಾಚಿಕೊಳ್ಳಲು ಸಾಧ್ಯವೇ ಇಲ್ಲ. அவருடைய கண்களுக்கு நம்மை மறைக்கத்தக்கதாக இந்த உலகத்தில் ஒரு இடமும் கிடையாது. ಆತನ ಕಣ್ಣಿಗೆ ಮರೆಯಾಗುವಂತಹ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಯಾವ ಸ್ಥಳವೂ ಇಲ್ಲ. மறைக்கத்தக்க ஒரு பொருளும் கிடையாது. ನಮ್ಮನ್ನು ಮರೆಮಾಚಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಯಾವ ವಸ್ತುವೂ ಇಲ್ಲ. நீங்க பாதாளத்துல படுக்கை போட்டாலும் அங்கேயும் அவருடைய கண் உங்களை காணும். ನೀನು ಪಾತಾಳದಲ್ಲಿ ಹಾಸಿಗೆ ಹಾಕಿಕೊಂಡರೂ ಅಲ್ಲೂ ಆತನ ಕಣ್ಣುಗಳು ಕಾಣುತ್ತವೆ. நீங்கள் விடியற் காலத்து செட்டைகளை எடுத்து நீங்கள் வானத்தின் மேலே பறந்தாலும் அங்கேயும் அவருடைய கரம் உங்களை தாங்கும். ರೆಕ್ಕೆಗಳ ಮೇಲೆ ಕುಳಿತುಕೊಂಡು ನೀವು ಆಕಾಶಕ್ಕೆ ಏರಿ ಹೋದರೂ ಅಲ್ಲಿಯೂ ಆತನ ಕಣ್ಣುಗಳು ನಿಮ್ಮನ್ನು ಕಾಣುತ್ತವೆ. ஆகவே அவருடைய பார்வைக்கு மறைவாக நாம் எங்கேயும் போக முடியாது. ಆತನ ಕಣ್ಣಿಗೆ ಮರೆಯಾಗಿ ನಾವು ಎಲ್ಲೂ ಹೋಗಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஆனால் தோட்டத்தின் விருட்சங்களுக்கு பின்னாலே மறைந்து நின்று கொண்டு நான் என்னை மறைத்துக் கொண்டேன் என்று அற்ப சந்தோஷப்படுகிறார். ಮರಗಳ
ಮರದ ಹಿಂದೆ ಅಡಗಿಕೊಂಡಿದ್ದೇನೆ ಎಂದು ಅವರು ಸ್ವಲ್ಪ ಸಂತೋಷವನ್ನು ಪಡುತ್ತಿದ್ದಾರೆ. ஹல்லேலூயா. Hallelujah. இப்படித்தான் அநேகர் பாவ வாழ்க்கைக்குள் தங்களை மறைத்துக் கொண்டு நான் தேவன் என்னை காண மாட்டார் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டு இருக்கிறார். ಈ ರೀತಿಯಾಗಿ ಜನರು ಪಾಪದ ಹಿಂದೆ ಅಡಗಿಕೊಂಡು ದೇವರು ನನ್ನ ನೋಡುವುದಿಲ್ಲ ಎಂದು ತಿಳಿದುಕೊಂಡಿರುತ್ತಾರೆ. அவர் கண்டிப்பாக சகலத்தையும் காண்கிறார், ಖಂಡಿತವಾಗಲೂ ಆತನ ಸಕಲವನ್ನು ನೋಡುವವನಾಗಿದ್ದಾನೆ, சகலத்தையும் அறிந்திருக்கிறார். ಎಲ್ಲವನ್ನು ತಿಳಿದವನಾಗಿದ್ದಾನೆ. நாம் அந்தரங்கத்தில் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் அவர் வெளிச்சத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். ನಮ್ಮ ಅಂತರಂಗದಲ್ಲಿ ಮಾಡುವಂತ ಪ್ರತಿಯೊಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಆತನ ಬೆಳಕಿಗೆ ತರುವವನಾಗಿದ್ದಾನೆ. அது நமக்குத்தான் அந்தரங்கமே ஒழிய தேவனுக்கு அந்தரங்கம் இல்லை. ನಮಗೆ ಅದು ಅಂತರಂಗವಾಗಿರುತ್ತದೆ ವಿನಃ ದೇವರಿಗೆ ಅಲ್ಲ. அவருக்கு இருளும் வெளிச்சமும் சரி. ಆತನಿಗೆ ಬೆಳಕು ಕತ್ತಲೆಯು ಒಂದೇ. ஹல்லேலூயா. Hallelujah. ஆகவே அவருடைய பார்வைக்கு மறைவாக நாம் எந்த பாவம் செய்தாலும் கண்டிப்பாக அது வெளிப்படும். ಆತನ ಕಣ್ಣಿಗೆ ಮರೆಯಾಗಿ ನಾವು ಯಾವ ಪಾಪ ಮಾಡಿದರೋ ಅದು ಬೆಳಕಿಗೆ ಬಂದೇ நாம் மறைந்திருக்கிறோம் என்று நம்மை நாமே அற்ப காலம் திருப்தி செய்து கொள்ளலாம். ಮರೆಮಾಚಿಕೊಂಡಿದ್ದೇವೆ ಎಂದು ನಾವು ಸ್ವಲ್ಪ ಕಾಲ ನಾವು ತೃಪ್ತಿಕೊಳ್ಳಬಹುದು. ஆனால் கண்டிப்பாக அது ஒரு நாளில் வெளியே வரும். ಖಂಡಿತವಾಗಲೂ ಒಂದು ದಿವಸ ಅದು ಹೊರಗಡೆ ಬಂದೇ அது ಬರುತ್ತದೆ. நியாய தீர்ப்புக்கு ஏதுவாகும். ಅದು ನ್ಯಾಯ ತೀರ್ಪಿಗೆ அப்போ ಗುರಿಯಾಗುತ್ತದೆ. ஆதாம் ஏவாள் என்ன செய்திருக்க வேண்டும்? ಆದಾಮ ಏವಾಳು ಏನು ಮಾಡಿರಬೇಕು? அவர்கள் நிச்சயமாக தேவனை எதிர்கொண்டிருக்க வேண்டும். ಖಂಡಿತವಾಗಲೂ ದೇವರನ್ನು ಅವರು ಎದುರುಕೊಂಡಿರಬೇಕು. காரணம் தேவன் அன்புள்ளவர், ಕಾರಣ ದೇವರು ಪ್ರೀತಿಯುಳ್ಳವನು, தம்முடைய பிள்ளைகள் மேல் அவர் கருணை உள்ளவர். ತನ್ನ ಮಕ್ಕಳ ಮೇಲೆ ಕನಿಕರ ಉಳ್ಳವನು. சோ அவர் நிச்சயமாக அவர்களுடைய பாவத்துக்கு அவர் பரிகாரத்தை உண்டு பண்ணியிருப்பார். ಖಂಡಿತವಾಗಲೂ ಅವರ ಪಾಪಕ್ಕೆ ಆತನ ಪರಿಹಾರವನ್ನು ಉಂಟು ಮಾಡಿ ஆனால் இவர்கள் அதை அறியாதபடிக்கு உலகத்துக்கு பின்னாலே தங்களை மறைத்துக் கொண்டார்கள். ಆದರೆ ಇವರು ಅದನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳದ ಹಾಗೆ ಲೋಕದ ಹಿಂದೆ ಅವರು ಅಡಗಿಕೊಂಡರು. இன்றைக்கும் நம்மத்தில் யாராகிலும் உலகத்துக்கு பின்னால் உங்களை நீங்கள் மறைத்துக் கொண்டு இருந்தீர்களானால் கண்டிப்பாக வெளியே வர வேண்டிய நேரம் இது. ಈ ದಿನಗಳಲ್ಲೂ ನಮ್ಮಲ್ಲಿ ಯಾರಾದರೂ ಲೋಕದ ಹಿಂದೆ ಅಡಗಿಕೊಂಡಿದ್ದರೆ ಖಂಡಿತವಾಗಲೂ ಹೊರಗಡೆ ಬರಬೇಕಾದ ಸಮಯ ಇದೇ ಆಗಿರುತ್ತದೆ. இப்ப அவர்கள் எப்படி வெளியே வந்தார்கள்? ಈಗ ಅವರು ಯಾವ ರೀತಿ ಹೊರಗಡೆ ಬಂದರು? அவருடைய சத்தத்தை கேட்டு வெளியே வந்தார்கள். ಆತನ ಶಬ್ದವನ್ನು ಕೇಳಿ ಹೊರಗೆ ಬಂದರು. முதலாவது அவருடைய சத்தத்தை கேட்டுதான் அவர்கள் ஒளிந்தார்கள். ಮೊದಲನೇದಾಗಿ ಆತನ ಶಬ್ದವನ್ನು ಕೇಳಿ ಅಡಗಿಕೊಂಡರು. பின்னாலே அவருடைய சத்தத்தினாலே தான் அவர்கள் வெளியேவும் வந்தார்கள். ಮತ್ತೆ ಆತನ ಶಬ್ದವನ್ನು ಕೇಳಿ ಹೊರಗಡೆ ಬಂದರು. அப்பொழுது தேவன் அவர்களுக்கு பரிகாரத்தை உண்டு பண்ணினார். ಆಗ ದೇವರು ಅವರಿಗೆ ಪರಿಹಾರವನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದನು. ஏன்னா பாவம் தேவனுக்கு முன்பாக பெரியது அல்ல. ಪಾಪ ದೇವರ ಮುಂದೆ ತುಂಬಾ ದೊಡ್ಡದು ಅಲ್ಲ. அந்த பாவங்களை காட்டிலும் பெரியவர் நம்முடைய தேவன். ಪಾಪಕ್ಕಿಂತ ದೊಡ್ಡದಾದವರು ನಮ್ಮ ದೇವರು. ஹல்லேலூயா. ஆகவே எந்த பாவமும் அவருக்கு முன்பாக நிற்க முடியாது. ಎಂತ ಪಾಪವು ಆತನ ಮುಂದೆ ನಿಲ್ಲಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு காரியம்தான். ನಾವು ಮಾಡಬೇಕಾದದ್ದೆಲ್ಲ ಒಂದೇ ಒಂದೇ. ஐயா நான் பாவம் செய்தேன் என்னை மன்னியும் என்று நாம் அவரை நோக்கி கூப்பிட்டால் ನಾನು ಪಾಪ ಮಾಡಿದ್ದನ್ನು ಕ್ಷಮಿಸು ಎಂದು ನಾವು ಅವರ ನೋಡಿ ಕರೆದರೆ வேதம் சொல்லுகிறது எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ ನಮ್ಮ ಎಲ್ಲ ಪಾಪಗಳನ್ನು ನೀಗಿ ನಮ್ಮನ್ನು ಶುದ್ಧೀಕರಿಸಲು ಆತನು ಒಳ್ಳೆಯವನು ಉತ್ತಮನು ಆಗಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ. நமக்கு தான் நாம் செய்த பாவம் மிகப்பெரிய பாவம் என்று தோன்றும். ನಮಗೆ ನಾವು ಮಾಡಿರುವ ಪಾಪ ಬಹಳ ದೊಡ್ಡದಾಗಿ ತೋಚುತ್ತದೆ. அதே போல நமக்கு தான் தோன்றும் நான் செய்த பாவம் சிறிய பாவம் என்று தோன்றும். ಅದೇ ರೀತಿ ನಮಗೂ ಗೊತ್ತಾಗುತ್ತದೆ ನಾನು ಮಾಡಿದ ಪಾಪ ತುಂಬಾ ಚಿಕ್ಕದು ಎಂಬುದಾಗಿ. சோ பாவத்துக்கு அளவு கொடுக்கிறவர்கள் நாம். ಪಾಪಕ್ಕೆ ಅಳತೆಯನ್ನು ಕೊಡುವವರು ನಾವು. தேவன் அதற்கு ஒரே ஒரு அளவை தான் கொடுக்கிறார். ದೇವರು ಅದಕ್ಕೆ ಒಂದೇ ಅಳತೆಯನ್ನು ಕೊಡುತ್ತಾನೆ. நீ பாவம் செய்தால் நீ பாவி. ಪಾಪ ಮಾಡಿದರೆ ನೀನು ಪಾಪಿ. நீ சின்னதோ பெரியதோ ನೀನು ಚಿಕ್ಕದೋ ದೊಡ್ಡದೋ எந்த பாவம் செய்தாலும் நீ பாவிதான். ಇಂತ ಯಾವ ಪಾಪ ಮಾಡಿದರೂ ನೀನು ಪಾಪಿ. ஆனால் நீ நம்பிக்கை இழந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. ಆದರೆ ನಂಬಿಕೆಯನ್ನು ಕಳೆದುಕೊಳ್ಳುವಂತ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. நிச்சயமாகவே உனக்கு மன்னிப்பு உண்டு. ಖಂಡಿತವಾಗಲೂ ಕ್ಷಮಾಪಣೆ ಉಂಟು. நீ உன் பாவங்களை ஏற்றுக்கொண்டு அவருடைய சமூகத்தில் நீ வந்து அறிக்கையிடுவாயானால், ನಿನ್ನ ಪಾಪಗಳನ್ನು ಒಪ್ಪಿಕೊಂಡು ಅದರ ಸಮ್ಮುಖಕ್ಕೆ ಬಂದು ನೀನು ಅದನ್ನು ಅರಿಕೆ ಮಾಡಿಕೊಂಡರೆ, அறிக்கையிடுவதென்றால் ಅರಿಕೆ ಮಾಡುವುದೆಂದರೆ அதுல ரெண்டு பாகம் இருக்கிறது. ಅದರಲ್ಲಿ ಎರಡು ಭಾಗಗಳಿವೆ. ஒன்று ஒத்துக்கொள்ளுவது, ಒಂದು ಒಪ್ಪಿಕೊಳ್ಳುವುದು, இன்னொன்று அதை விட்டு விடுவது. ಮತ್ತೊಂದು ಅದನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಡುವುದು. இந்த இரண்டும் சேர்ந்துதான் பாவத்தை அறிக்கை செய்வது என்பது. ಈ ಎರಡು ಸೇರಿಯೇ ಪಾಪವನ್ನು ಅರಿಕೆ ಮಾಡುವುದು ಎಂಬುದು. சோ இந்த இரண்டையும் நாம் அவருடைய சமூகத்தில் வந்து நாம் செய்து விட்டால் ಈ ಎರಡನ್ನು ಆತನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಮಾಡಿಬಿಟ್ಟರೆ அவர் அந்த பாவங்களை நீக்குவதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். ಆ ಪಾಪವನ್ನು ನೀಗಿಸುವುದೇ ಆತನು ಉತ್ತಮನು ನೀತಿವಂತನೂ ಆಗಿದ್ದಾನೆ. ஏனென்றால் எப்படியாகிலும் நீங்கள் அவருடைய பிள்ளைகள். ಹೇಗಿದ್ದರೂ ನೀವು ಆತನ ಮಕ್ಕಳಾಗಿದ್ದೀರಿ. அவருடைய சமூகத்தை நாடி வருகிற ஒருவரையும் அவர் தள்ளிவிடுவதில்லை. ಆತನ ಸಮ್ಮುಖವನ್ನು ಹುಡುಕಿಕೊಂಡು ಬರುವವರ ಒಬ್ಬರನ್ನು ಆತನ ಎಂದಿಗೂ ತಳ್ಳುವುದಿಲ್ಲ. நம்முடைய பிள்ளை ஒருவேளை அசுத்தத்தில் விழுந்து விட்டால் நாம் பிள்ளையை தள்ளி விடுகிறோமா? ಒಂದು ವೇಳೆ ನಾವು ಮಗು ಅಶುದ್ಧದಲ್ಲಿ ಬಿದ್ದರೆ ನಾವು ಅದನ್ನು ತಳ್ಳಿ ಬಿಡುತ್ತೇವಾ?
ಬಿಡುತ್ತೇವಾ? அது எவ்வளவு பெரிய அசுத்தத்தில் விழுந்தாலும் நாம் தள்ளிவிட்டு விடுவோமா? ಅದು ಎಂತ ದೊಡ್ಡ ಅಶುದ್ಧದಲ್ಲಿ ಬಿದ್ದರೂ ನಾವು ಅದನ್ನು ಎಂದಿಗೂ ತಳ್ಳುವುದಿಲ್ಲ. அது நம்முடைய பிள்ளையா இருக்கிற பட்சத்திலே நாம் அந்த பிள்ளையை கண்டிப்பாக சுத்தப்படுத்தி மீண்டும் அணைத்துக் கொள்ளுவோம். ಅದು ನಮ್ಮ ಮಗುವಾಗಿರುವುದರಿಂದ ಅದು ಎಲ್ಲವನ್ನು ಕೊಳೆಯನ್ನು ತೊಳೆದು ನಾವು ಮತ್ತೆ ಅದನ್ನು ಅಪ್ಪಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. அதுதான் ஒரு மனிதனுடைய இயல்பு. ಅದೇ ಆ ಮನುಷ್ಯನ ಸ್ವಭಾವವಾಗಿರುತ್ತದೆ. சாதாரண மனுஷனுக்கு இப்படிப்பட்ட சுபாவம் இருக்குமானால் தேவாதி தேவனுக்கு எவ்வளவு பெரிய சுபாவம் இருக்கும்? ಸಾಧಾರಣವಾದ ಮನುಷ್ಯನಿಗೆ ಇಂಥ ಸ್ವಭಾವ ಇರುವುದಾದರೆ ದೇವಾದಿ ದೇವನಿಗೆ ಇನ್ನೆಂಥ ಸ್ವಭಾವ ಇರಬಹುದು. இன்றைக்கு சிலருக்கு கொஞ்சம் ஏதாயிலும் தெரியாமல் ஒரு தவறு செய்து விட்டால் அன்றைக்கு ஜெபம் பண்ண முடியாது அவர்களால். ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ಮನುಷ್ಯರು ಯಾವುದೋ ಒಂದು ಸಣ್ಣ ತಪ್ಪು ಮಾಡಿದರೆ ಅವರಿಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಲು ಆಗುವುದಿಲ್ಲ. ஏனென்றால் அவருடைய சமூகத்தை தரிசிக்க முடியாது. ಏಕೆಂದರೆ ಆತನ ಸಮ್ಮುಖ ದರ್ಶಿಸಲು ಆಗುವುದಿಲ್ಲ. பாவம் செய்த ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய சத்தத்தை கூட கேட்க பயந்தார்கள். ಆದಾಮನು ಏವಳರು ದೇವರ ಶಬ್ದವನ್ನು ಕೇಳುವುದಕ್ಕೆ ಭಯಪಟ್ಟರು. ஆனால் தேவனுடைய சத்தத்தை கேட்டால்தான் உங்களுக்கு விடுதலையே உண்டு என்பதை அவர்கள் மறந்து விட்டார். ದೇವರ ಶಬ್ದವನ್ನು ಕೇಳಿದರೆ ನಿಮಗೆ ಬಿಡುಗಡೆ ಇದೆ ಎಂಬುದನ್ನು ಅವರು ಮರೆತು ಹೋಗಿದ್ದರು. ஆகவே அருமையான தேவ பிள்ளைகளே, ಆದ್ದರಿಂದ ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில சில பாவங்கள் இருக்குமானால் ಒಂದು ವೇಳೆ ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಸ್ವಲ್ಪ ಪಾಪಗಳು ಇರುವುದಾದರೆ அதற்காக நீங்கள் தேவ சமூகத்தை விட்டு விலகி போனால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ಅದರಿಂದ ದೇವರ ಸಮ್ಮುಖವನ್ನು ಬಿಟ್ಟು ನೀವು ಹೋದರೆ ನಿಮಗೆ ಯಾವ ಪ್ರಯೋಜನವೂ ಇರುವುದಿಲ್ಲ. நீங்கள் அதை ஒத்துக்கொண்டு தேவ சமூகத்தில் வாருங்கள். ನೀವು ಅದನ್ನು ಒಪ್ಪಿಕೊಂಡು ದೇವರ ಸಮ್ಮುಖಕ್ಕೆ ಬನ್ನಿರಿ. உங்கள் வறண்ட வாழ்க்கையை தேவன் ஆசீர்வதிப்பார். ನೀವು ಬರಿದಾದ ಜೀವನವನ್ನು ದೇವರು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்கள் அவருடைய சமூகத்தில் வரும் பொழுது நிச்சயமாகவே நீங்கள் சுத்திகரிக்கப்படுவீர்கள். ನೀವು ಆತನ ಸಮ್ಮುಖಕ್ಕೆ ಬಂದರೆ ಖಂಡಿತವಾಗಲೂ ನೀವು ಶುದ್ಧೀಕರಿಸಲ್ಪಡುತ್ತೀರಿ. அவருடைய வார்த்தை உங்களை சுத்தமாக்கும். ಆತನ ವಾಕ್ಯ ನಿಮ್ಮನ್ನು ಶುದ್ಧೀಕರಿಸುತ್ತದೆ. யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசியுங்கள். John the Gospel chapter 17 verse 17. ಯೋಹಾನನ ಪುಸ್ತಕ 17ನೇ ಅಧ್ಯಾಯ 17ನೇ ವಚನ. ಇವರಲ್ಲಿ ಸತ್ಯದಲ್ಲಿ ಸೇರಿಸಿ ಪ್ರತಿಷ್ಠಪಡಿಸು, ನಿನ್ನ ವಾಕ್ಯವೇ ಸತ್ಯವು. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்ன சொல்றார் பாருங்க, உம்முடைய சத்தியத்தினால இவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். அப்ப நம்மை பரிசுத்தமாக்குவது என்ன? ನಮ್ಮನ್ನು ಪರಿಶುದ್ಧಪಡಿಸುವಂತದ್ದು ಯಾವುದು? தேவனுடைய வார்த்தை. ದೇವರ ವಾಕ್ಯವು. அப்ப தேவனுடைய வார்த்தையை கேட்க பயந்து ஒதுங்கினால் நாம் ஒரு நாளும் பரிசுத்தப்பட மாட்டோம். ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳುವುದಕ್ಕೆ ನಾವು ಭಯಪಟ್ಟು ಅಡಗಿಕೊಂಡರೆ ನಾವು ಎಂದಿಗೂ ಪರಿಶುದ್ಧವಂತರಾಗುವುದಿಲ್ಲ. நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் வருவீர்களானால் ನೀವು ದೇವರ ಸಮ್ಮುಖಕ್ಕೆ ಬರುವುದಾದರೆ அவருடைய வார்த்தை ஒரு நாள் உங்களை தொடும். ಆ ವಾಕ್ಯ ಒಂದು ದಿನ ನಿಮ್ಮನ್ನು ಮುಟ್ಟುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எந்த வார்த்தை உங்களை தொடுவது என்பது தெரியாது. ಯಾವ ವಾಕ್ಯ ನಿಮ್ಮನ್ನು ಮುಟ್ಟುತ್ತದೆ ಎಂಬುದು ಗೊತ್ತಿಲ್ಲ. என்றைக்கு உங்களை தொடும் என்றும் தெரியாது. ಎಂದಿಗೂ ಎಂದಿಗೆ ಯಾವತ್ತೂ ಅದು ನಿಮ್ಮನ್ನು ಮುಟ್ಟುತ್ತದೆ ಎಂಬುದು ಗೊತ್ತಿಲ್ಲ. ஆனால் அவருடைய சமூகத்தை நாம் தொடர்ந்து நாடி வருவோமானால் ಆತನ ಸಮ್ಮುಖವನ್ನು ನಾವು ಎಂದಿಗೂ ಯಾವಾಗಲೂ ಬರುವುದಾದರೆ நிச்சயமாக அவருடைய வார்த்தை உங்களை தொடும். ಖಂಡಿತವಾಗಲೂ ಆತನ ವಾಕ್ಯ ನಿಮ್ಮನ್ನು ಮುಟ್ಟುತ್ತದೆ. இந்த வசனத்தில் சொல்லப்பட்டது போல உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். ಈ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಇರುವ ಪ್ರಕಾರ ಸತ್ಯ ವಾಕ್ಯದಿಂದ ನಿಮ್ಮನ್ನು ಪರಿಶುದ್ಧಪಡಿಸುತ್ತದೆ. அப்ப அந்த வார்த்தை நம்மை பரிசுத்தமாக்கி விடும். ಆ ವಾಕ್ಯ ನಮ್ಮನ್ನು ಪರಿಶುದ್ಧಪಡಿಸುತ್ತದೆ. காரணம் என்ன? ಕಾರಣವೇನು? இந்த வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறது. ಈ ವಾಕ್ಯಗಳಲ್ಲಿ ಜೀವ ಉಂಟು. இது ஜீவனுள்ள வார்த்தையா இருக்கிறபடினாலே ಈ ಜೀವವುಳ್ಳ ವಾಕ್ಯವಾಗಿ ಇರುವುದರಿಂದ மரணத்துக்கு ஏதுவான நம்முடைய சரீரத்துக்குள்ளே அது ஜீவனை ஊற்றும். ಮರಣಕ್ಕೆ ಸಮೀಪವಾಗುವಂತಹ ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಅದು ಜೀವವನ್ನು ಉಂಟು ಮಾಡುತ್ತದೆ. ஆகவே நீங்கள் யாரா இருந்தாலும் ಆದ್ದರಿಂದ ನೀವು ಯಾರಾಗಿದ್ದರೂ ಸರಿ அவருடைய சமூகத்தை நாடி வாருங்கள். ಆತನ ಸಮ್ಮುಖವನ್ನು ಹುಡುಕಿಕೊಂಡು ಬನ್ನಿರಿ. பரிசுத்தமா இருக்கிறவர்களை அது இன்னும் பரிசுத்தப்படுத்தும். ಪರಿಶುದ್ಧವಂತರಾಗಿರುವವರನ್ನು ಅದು ಇನ್ನೂ ಪರಿಶುದ್ಧಪಡಿಸುತ್ತದೆ. பரிசுத்தம் இல்லாதவர்களையும் அது பரிசுத்தப்படுத்தும். ಪರಿಶುದ್ಧ ಇರುವವರನ್ನು ಅದು ಪರಿಶುದ್ಧಪಡಿಸುತ್ತದೆ. அவருடைய வார்த்தைக்கு அந்த வல்லமை உண்டு. ಆತನ ವಾಕ್ಯಕ್ಕೆ ಆ ಶಕ್ತಿ ಇದೆ. ஆகையினால தான் யாகுஷ்வா இப்படி ஜெபித்தார். ಆದ್ದರಿಂದ ಯಾಕೋಬ ಈ ರೀತಿಯಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ உம்முடைய ಮಾಡಿದನು. வசனத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். ನಿನ್ನ ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರ ಅವರನ್ನು ಪ್ರತ್ಯಕ್ಷಪಡಿಸು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆகவே அவருடைய சமூகத்தில் அவர் சமூகத்தை விட்டு போனாலும் அவருடைய சத்தம் ஒரு நாள் உங்களை தொடும் பொழுது நீங்கள் உடனே அந்த சத்தத்திற்கு திரும்பி வர வேண்டும். ಆತನ ಸಮ್ಮುಖವನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋದರೆ ಒಂದು ದಿನ ಆತನ ವಾಕ್ಯ ನಿಮ್ಮನ್ನು ಮುಟ್ಟಿದರೆ ನೀವು ತಕ್ಷಣ ಅದರ ಸಮ್ಮುಖಕ್ಕೆ ಓಡಿ ಬರಬೇಕು. இவர்கள் உலகத்தினுடைய இந்த விருட்சங்களுக்கு பின்னாலே தங்களை மறைத்துக் கொண்டார்கள். ಇವರು ಲೋಕದ ಮರಗಳ ಹಿಂದೆ ಅಡಗಿಕೊಂಡರು. ஆனாலும் யாகுவா அவர்களை தேடி வந்தார்.
ಆದರೂ ಯಾಕೋವ ಅವರನ್ನು ಹುಡುಕಿಕೊಂಡು ಬಂದನು. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் யாகுவா கண்டிப்பாக ஏதாவது ஒரு ரூபத்தில் நம்மை தேடி வருவார். ಖಂಡಿತವಾಗಲೂ ಯಾಕೋವ ಯಾವುದೋ ಒಂದು ರೂಪದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ಹುಡುಕಿಕೊಂಡು ಬರುತ್ತಾನೆ. ஏன்னா அவர் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல, ಏಕೆಂದರೆ ಆತನು ನಮ್ಮನ್ನು ಕೈ ಬಿಡುವ ದೇವರಲ್ಲ, நம்மை மறந்து விடுகிற தேவனும் அல்ல. ನಮ್ಮನ್ನು ಮರೆತು ಹೋಗುವಂತ ದೇವರೂ ಅಲ್ಲ. ஆகவே அவர் கண்டிப்பாக நம்மை தேடி வருவார். ಆದ್ದರಿಂದ ಆತನು ಖಂಡಿತವಾಗಲೂ ನಮ್ಮನ್ನು ಹುಡುಕಿಕೊಂಡು இந்த ஆதாமும் ஏவாளும் அவருடைய கையினால் உருவாக்கப்பட்டவர்கள். ಆದಾಮು ಅವಳು ಆತನ ಕೈಯಿಂದ ಉಂಟು ಮಾಡಲ್ಪಟ್ಟವರು. ஆகவே அவர்கள் பாவம் செய்தார்கள் என்பதற்காக எப்படி அவர்களை தள்ளி விடுவார்? ಅವರು ಪಾಪ ಮಾಡಿದ ಮಾತ್ರಕ್ಕೆ ಆತನು ಅವರನ್ನು ಹೇಗೆ ತಳ್ಳುತ್ತಾನೆ? அவர் அன்புள்ள தேவன் அல்லவா? ಆತನ ಪ್ರೀತಿಯ ದೇವರಲ್ಲವೇ? அவர் இரக்கம் உள்ளவர் அல்லவா? ಆತನ ಕನಿಕರ ಉಳ್ಳವನಲ್ಲವೇ? சோ தன்னுடைய பிள்ளைகளுடைய பலவீனங்களை குறித்து அவர் பரிதபிக்கிற தேவனாய் இருக்கிறார். ತನ್ನ ಮಕ್ಕಳ ಬಲಹೀನತೆಯನ್ನು ಕುರಿತು ಆತನು ಕನಿಕರ ಪಡುವ ದೇವರಾಗಿದ್ದಾನಲ್ಲವೇ? அவர்களுடைய பலவீனங்களை பார்த்து அவர்களை தள்ளி விடுகிறவர் அல்ல நம்முடைய தேவன். ಅವರ ಬಲಹೀನತೆಯನ್ನು ನೋಡಿ ಅವರನ್ನು ತಳ್ಳಿ ಬಿಡುವಂತ ದೇವರು ಅಲ್ಲ. சோ உங்களுடைய பலவீனம் என்னவா இருந்தாலும் நீங்கள் அவருடைய சமூகத்தை தேடி வாருங்கள், அவர் உங்களை சரி பண்ணி விடுவார். ನಿಮ್ಮ ಬಲಹೀನ ಎಂತದ ಆಗಿದ್ದರೂ ಆ ಸಮ್ಮುಖವನ್ನು ಹುಡುಕಿಕೊಂಡು ಬನ್ನಿರಿ, ಆತನು ನಿಮ್ಮನ್ನು ದೃಢಪಡಿಸುತ್ತಾನೆ. யார் மூலமாகிலும் தேவன் உங்களை அவருடைய சமூகத்துக்கு அழைப்பார். ಯಾರ ಮೂಲಕವಾದರೂ ದೇವರು ಆತನ ಸಮ್ಮುಖಕ್ಕೆ ನಿಮ್ಮನ್ನು ಕರೆಯುತ್ತಾನೆ. இங்கே மறைந்து கொண்டிருந்த விருட்சங்களுக்கு பின்னாலே மறைந்து கொண்டிருந்த ஆதாம் ஏவாளை தன்னுடைய வார்த்தையினாலே அவர் அழைத்தார். ಮರದ ಹಿಂದೆ ಅಡಗಿಕೊಂಡಿದ್ದ ಆದಾಮ್ ಅವಳನ್ನು ಯಾಕೋವ ಶಬ್ದದಿಂದ ಅವರನ್ನು ಕರೆದನು. ஹல்லேலூயா. சோ அந்த வார்த்தையை கேட்டு அவர்கள் வெளியே வந்த பிறகு ಆ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳಿ ಅವರು ಹೊರಗಡೆ ಬಂದ ಮೇಲೆ தேவன் அவர்களுக்கு பரிகாரத்தை உண்டு பண்ணினார். ದೇವರು ಅವರಿಗೆ ಪರಿಹಾರವನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದನು. ஒரு தற்காலிக பரிகாரத்தை அன்றைக்கு கொடுத்தார். ಒಂದು ತಾತ್ಕಾಲಿಕವಾದ ಪರಿಹಾರವನ್ನು ಆ ದಿನದಲ್ಲಿ ಕೊಟ್ಟನು. ஆனால் அது நிரந்தர பரிகாரம் என்பதை அன்றைக்கு ஆதாமும் ஏவாளும் அறிந்திருக்கவில்லை. ಅದು ನಿರಂತರವಾದ ಪರಿಹಾರ ಎಂದು ಆದಾಮು ಅವಳು ತಿಳಿಸಿಕೊಂಡಿರಲಿಲ್ಲ. ஆனால் இன்றைக்கு நமக்கு அந்த வெளிப்பாட்டை தந்திருக்கிறார். ಆದರೆ ಈ ದಿನದಲ್ಲಿ ಆತನು ನಮಗೆ ಇಂಥ ಪ್ರಕಟಣೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. அந்த பரிகாரம் தான் அவர் கல்வாரி சிலுவையிலே அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்தது. ಆ ಪರಿಹಾರವೇ ಆ ಕಲ್ವಾರಿ ಬೆಟ್ಟದ ಮೇಲೆ ನಮಗಾಗಿ ಜೀವವನ್ನು ಕೊಟ್ಟವನು. அப்ப ஆதாமிலிருந்து ஆதாமுக்குள் மரித்த அனைவரையும் அவருடைய பாவத்திலிருந்து விடுவிக்கத்தக்கதான பரிகாரத்தை அவர் கல்வாரி சிலுவையிலே செய்தார். ಆದಾಮಿನ ಮರೆಮಾಚಿಕೊಂಡಿದ್ದ ಪ್ರತಿಯೊಬ್ಬರಿಗೋಸ್ಕರ ಆತನು ಕಲ್ವಾರಿ ಶಿಲ್ಬದ ಮೇಲೆ ತನ್ನ ಪ್ರಾಣವನ್ನು ತ್ಯಾಗ ಮಾಡಿದನು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதன் பின்பு நாம் யாரை பார்க்கிறோம்? ಅದಾದ ಮೇಲೆ ನಾವು ಯಾರನ್ನು ನೋಡುತ್ತೇವೆ? அது ஆதியாகமத்தில் நாம் பார்க்கிறோம், காயின் தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி போனான் என்று சொல்லி. ಕಾಯಿನು ದೇವರ ಸಮ್ಮುಖವನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋದನು ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. இப்ப நமக்கு தெரியும், அவன் தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி போன பிறகு அவன் முழுவதுமாக தேவனுக்கு விரோதமான கிரியைகளை செய்தான் என்று நமக்கு தெரியும். ನಮಗೆ ಗೊತ್ತಿದೆ, ಅವನು ದೇವರ ಸಮ್ಮುಖವನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋದ ಮೇಲೆ ದೇವನಿಗೆ ತುಂಬಾ ಪ್ರಿಯವಿಲ್ಲದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಿದನು ಎಂಬುದಾಗಿ. அதனால அதை குறித்து நாம் அதிகமாக பார்க்க போவதில்லை. ಅದರ ಕುರಿತು ನಾವು ಅಧಿಕವಾಗಿ ನೋಡಲು ಹೋಗುವುದಿಲ್ಲ. தாவீதை குறித்து நாம் அறிவோம். ದಾವೀದನ ಬಗ್ಗೆ ನಾವು ತಿಳಿದಿದ್ದೇವೆ. தாவீது தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி போனார். ದಾವೀದನು ದೇವರ ಸಮ್ಮುಖವನ್ನು ಬಿಟ್ಟು ಹಗಲಿ ಹೋದನು. பின்பு அதனால வந்த ஒரு கசப்பான அனுபவத்தினால அவர் எவ்வளவு தூரம் கதறி அழுதார் என்பதை நாம் சங்கீதம் 51 நாம் வாசிக்கிறோம். ಅವನು ಅಲ್ಲಿಂದ ಹೋದ ಮೇಲೆ ಅವನ ಜೀವನದಲ್ಲಿ ಬಂದಂತ ಕಹಿ ಅನುಭವಗಳನ್ನು ಕುರಿತು ಅವನು ಎಷ್ಟು ಗೋಳಾಡಿದನು ಎಂಬುದನ್ನು ನಾವು ನೋಡಿದ್ದೆವು. அவர் அதை உணர்ந்த பின்பு அவர் தேவனுடைய சமூகத்திற்கு மீண்டும் வருவதற்காக முயற்சி பண்ணினார். ಅದನ್ನು ಅರಿತ ಮೇಲೆ ಅವನು ಮತ್ತೆ ದೇವರ ಸಮ್ಮುಖಕ್ಕೆ ಬರಲು ಆತನು ಪ್ರಯತ್ನ ಪಡುತ್ತಿದ್ದಾನೆ. அவர் தேவனை நோக்கி கதறினார். ಅವನು ದೇವರನ್ನು ನೋಡಿ ಗೋಳಾಡುತ್ತಾನೆ. தேவன் நிச்சயமாகவே அவருக்கு மன்னிப்பை கொடுத்தார். ದೇವರು ಖಂಡಿತವಾಗಲೂ ಆತನಿಗೆ ಕ್ಷಮಾಪಣೆಯನ್ನು ಕೊಟ್ಟನು. எந்த அளவுக்கு மன்னிப்பை கொடுத்தார் என்றால், ಎಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ಆತನಿಗೆ ಕ್ಷಮಾಪಣೆಯನ್ನು ಕೊಟ್ಟನು ಎಂದರೆ, அவன் என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொல்லும்படியான மிகப்பெரிய சாட்சியை அவனை குறித்து கொடுத்தார். ಅವನು ನನ್ನ ಹೃದಯಕ್ಕೆ ಒಪ್ಪುವನು ಎಂಬುದಾಗಿ ಸಾಕ್ಷಿಯನ್ನು ಆತನು ಕೊಟ್ಟನು. எப்படி அந்த சாட்சி அவருக்கு கிடைத்தது? ಹೇಗೆ ಆ ಸಾಕ್ಷಿ ಆತನಿಗೆ ಸಿಕ್ಕಿತು? அவர் தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்து தேவனுடைய சமூகத்திற்குள் வர வேண்டும் என்று அவர் முயற்சி பண்ணின போது, ತಾನು ಮಾಡಿದ ಪಾಪವನ್ನು ಬಿಟ್ಟು ದೇವರ ಸಮ್ಮುಖಕ್ಕೆ ಬರಬೇಕು ಎಂದು ಪ್ರಯತ್ನ ಪಟ್ಟಾಗ தேவன் அவருக்கு கிருபையை தாராளமாக தந்தார். ದೇವರು ಅವನಿಗೆ ಕೃಪೆಯನ್ನು ಧಾರಾಳವಾಗಿ ಕೊಟ್ಟನು. இது நாம் ஏசாயா 55 அதிகாரம் 3 வசனத்தில் வாசிக்கிறோம். ஐசாயா 55 verse 3. ಯೆಶಾಯ ಪ್ರವಾದಿಯ ಪುಸ್ತಕ 55ನೇ ಅಧ್ಯಾಯ 3ನೇ ವಚನ. ಕಿವಿಯನ್ನು ಇತ್ತ ತಿರುಗಿಸಿರಿ, ನನ್ನ ಬಳಿಗೆ ಬನ್ನಿರಿ, ಆಲಿಸಿದರೆ ಬದುಕಿ ಬಾಳುವಿರಿ. ದಾವೀದನಿಗೆ ಖಂಡಿತವಾಗಿ ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದ ಕೃಪಾ ವರಗಳನ್ನು ನಿಮಗೆ ಕೊಡುತ್ತೇನೆಂಬ
ಶಾಶ್ವತವಾದ ಒಡಂಬಡಿಕೆಯನ್ನು ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಮಾಡಿಕೊಳ್ಳುವೆನು. ಆಮೆನ್. ஹல்லேலூயா. உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். ஆமென். ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ஹalleluya. அப்ப தாவீதுக்கு கிருபை அளித்தார்னு வேற எங்கேயுமே வசனத்தில் இல்ல. ದಾವೀದನಿಗೆ ಕೃಪೆಯನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ ಎಂಬ ಬೇರೆ ವಾಕ್ಯಗಳು ಎಲ್ಲೂ ಇಲ್ಲ. ஏசாயா தீர்க்கதரிசி அதை பத்தி எழுதுறார். ಯೆಶಾಯ ಪ್ರವಾದಿ ಅದರ ಬಗ್ಗೆ ಬರೆಯುತ್ತಿದ್ದಾನೆ. அதை பத்தி எழுதிட்டு அதே கிருபைய நான் உங்களுக்கும் தருவேன். ಆ ರೀತಿ ಬರೆದು ಆ ಕೃಪೆಯನ್ನು ನಿಮಗೂ ಕೊಡುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ. எப்பொழுது? ಯಾವಾಗ? செவியை சாய்த்து நீங்கள் கேளுங்கள், ಕಿವಿಯನ್ನು ಇತ್ತ ತಿರುಗಿಸಿ ಕೇಳಿರಿ, அப்பொழுது மரணத்துக்கு ஏதுவா இருக்கிற உங்கள் ஆத்துமா பிழைக்கும். ಮರಣಕ್ಕೆ ಸಮೀಪವಾಗಿರುವ ನಿಮ್ಮ ಆತ್ಮ ಅದಕ್ಕೆ ಉಜ್ಜೀವಸಪಡಿಸುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ஹalleluya. ஹல்லேலூயா. ஹalleluya. அப்ப செவியை சாய்த்து அவருடைய வார்த்தையை கேட்கும் பொழுதுதான் ಕಿವಿಯನ್ನು ಆಲಿಸಿ ಆತನ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳಿದರೆ தாவீதுக்கு அருளின அந்த நிச்சயமான கிருபை அவர் நமக்கு தருகிறார். ದಾವೀದನಿಗೆ ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದಂತಹ ಕೃಪಾ ವರಗಳನ್ನು ಆತ ನಮಗೆ ಖಂಡಿತವಾಗ್ಲೂ ಕೊಡುತ್ತಾನೆ. தாவீதுக்கு கொடுத்தவர் ದಾವೀದನಿಗೆ ಕೊಟ್ಟವನು நமக்கு கண்டிப்பாக தருவார். ನಮಗೂ ಖಂಡಿತವಾಗ್ಲೂ ಕೊಡುತ್ತಾನೆ. ஆக நம்பிக்கையோடு கூட அவருடைய சமூகத்திற்கு நாம் வரலாம். ನಂಬಿಕೆಯೊಂದಿಗೆ ಆತನ ಸಮ್ಮುಖಕ್ಕೆ ನಾವು ಬರೋಣ. உங்களுக்கு சந்தேகமே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ನೀವು ಸಂಶಯ ಪಡುವ ಅವಶ್ಯಕತೆಯೇ ಇಲ್ಲ. அவ்வளவு பெரிய பாவம் பண்ணின தாவீதுக்கே தேவன் அவ்வளவு பெரிய கிருபையை கொடுத்தார் என்றால், ಅಷ್ಟು ದೊಡ್ಡ ಪಾಪ ಮಾಡಿದಂತ ದಾವೀದನಿಗೆ ಅಷ್ಟು ದೊಡ್ಡ ಕೃಪೆಯನ್ನು ಕೊಡುವುದಾದರೆ, அதற்கு மேல தன்னையே தாவீதின் குமாரன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தாவீதை உயர்த்தினார். ತನ್ನನ್ನೇ ದಾವೀದನ ಕುಮಾರನು ಎಂಬುವ ಹಾಗೆ ದಾವೀದನನ್ನು ಆತನ ಉನ್ನತ ಸ್ಥಾನಕ್ಕೆ ತಂದನು. நமக்கு இறங்க மாட்டாரா? ನಮಗೆ ಆತನು ಕನಿಕರ ಮಾಡುವುದಿಲ್ಲ. அதே போல அவருடைய சமூகத்திலே நாம் கடந்து வருவோமானால் நிச்சயமாகவே தாவீதுக்கு அருளின கிருபையை அவர் நமக்கும் தருவார். ಅದೇ ರೀತಿ ನಾವು ಆತನ ಸಮ್ಮುಖಕ್ಕೆ ಬರುವುದಾದರೆ ದಾವೀದನಿಗೆ ಕೊಟ್ಟಂತ ಆ ಕೃಪಾ ವರಗಳನ್ನು ಆತ ನಮಗೆ ಖಂಡಿತವಾಗ್ಲೂ ಕೊಡುತ್ತಾನೆ. ஆகவே தைரியமாயிருங்கள் பிரியமானவர். ಆದ್ದರಿಂದ ಧೈರ್ಯವಾಗಿರಿ ಪ್ರಿಯರೇ. அவருடைய சமூகத்தை விட்டு விலக அவசரப்படாதீர்கள். ಆತನ ಸಮ್ಮುಖವನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗಲು ನೀವು ಆತುರ ಪಡಬೇಡಿ. அநேக சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வரலாம். ಅನೇಕ ಸಂದರ್ಭಗಳು ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಬರಬಹುದು. அந்த ராஜாவின் சமூகத்தை விட்டு போகாதபடிக்கு நீங்கள் அங்கே நிலைத்திருக்க பாருங்க. ರಾಜನ ಸಮ್ಮುಖವನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗದ ಹಾಗೆ ನೀವು ಸ್ಥಳದಲ್ಲಿ ದೃಢವಾಗಿ ನಿಂತುಕೊಳ್ಳಿರಿ. ராஜாவின் கையில் நன்மை உண்டு. ರಾಜನ ಕೈಯಲ್ಲಿ ಒಳ್ಳೆಯದು ನಿಮಗಿದೆ. ஹalleluya. ஹalleluya. ஏற்ற வேளையில் அவர் நன்மை செய்வார். ತಕ್ಕ ಸಮಯದಲ್ಲಿ ಆತನು ನಿಮಗೆ ಒಳ್ಳೆಯದನ್ನು ಮಾಡುತ್ತಾನೆ. உங்களை கடினப்படுத்தினாலும் உங்களுக்கு சகாயம் செய்கிறவரும் அவரே. ನಿಮಗೆ ಕಷ್ಟಪಟ್ಟರೂ ಸಹಾಯ ಮಾಡುವವನು ಆತನೇ. ஹalleluya. ஹalleluya. அவர் கஷ்டப்படுத்தினால் நமக்கு வேற யாரும் சகாயம் பண்ண முடியாது. ಆತನು ಕಷ್ಟಪಡಿಸಿದರೆ ಆತನಿಗೆ ಸಮನಾಗಿ ಯಾರು ನಿಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡಲು ಆಗುವುದಿಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. அப்போ அவருடைய சமூகத்தை விட்டு மட்டும் போக ஒரு காலமும் முயற்சி பண்ணக்கூடாது. ಆತನ ಸಮ್ಮುಖವನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗಲು ನೀವು ಎಂದಿಗೂ ಪ್ರಯತ್ನ ಪಡಬೇಡಿ. அவருடைய சமூகத்தை விட்டு வெளியே நம்மை இழுப்பதற்கு அநேகர் முயற்சி செய்வார்கள். ಆತನ ಸಮ್ಮುಖವನ್ನು ಬಿಟ್ಟು ಹೊರಗಡೆ ಬರುವ ಹಾಗೆ ಅನೇಕರು ಪ್ರಯತ್ನ ಪಡುತ್ತಾರೆ. நாம இப்ப ஒரு பாட்டு பாடுறோமே, ನಾವು ಈಗ ಒಂದು ಹಾಡನ್ನು ಹೇಳಿದ್ದೇವಲ್ಲ, எருசலேம் குமரிகள் எந்தனை வளைந்தோராய் உந்தன் மேலுள்ள எந்த அன்பை நீக்க முயன்றார். யாரு? எருசலேம் குமரிகள். எருசலேம் குமரிகள்னா என்ன, ரொம்ப அட்ராக்டிவா இருக்கிறதான எருசலேம் குமரிகள் நாம் தேவன் பேரில் வைத்திருக்கிற அன்பை விட்டு நம்மை நீக்க முயன்றார். ಯೆರೂಸಲೇಮಿನ ಸೌಂದರ್ಯ ಉಳ್ಳವರು ದೇವರ ಪ್ರೀತಿಯಿಂದ ನಮ್ಮನ್ನು ಅಗಲಿಸುತ್ತಾರೆ. எருசலேம் குமரிகள் எந்தனை வளைந்தோராய் உந்தன் மேலுள் என்ன அன்பை நீக்க முயன்றார். எருசலேம் குமரிகள் எந்தனை வளைந்தோராய் உன்மேலுள்ள எந்த அன்பை நீக்க முயன்றார். பூரண அழகுள்ளவர் பூவில் எந்தன் வாழ்க்கையதில் நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பர் யாச்சுவா. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், இந்த மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். அநேக எருசலேம் குமரிகள் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வருவார்கள். ಅನೇಕ ಯೆರೂಸಲೇಮಿನ ಸ್ತ್ರೀಯರು ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಬರುತ್ತಾರೆ. இதெல்லாம் என்னவென்றால் உலகத்தின் கவர்ச்சிகள். ಇವುಗಳೆಲ್ಲವೂ ಲೋಕದ ಆಕರ್ಷಣೆಗಳು. இவர்கள்
அவர்களாக விருப்பப்பட்டு ஒன்றும் நம்மை தேவனுடைய சமூகத்திலிருந்து விலக்கவில்லை. ಅವರು ಇಷ್ಟಪಟ್ಟು ದೇವರ ಸಮ್ಮುಖದ ನಮ್ಮನ್ನು ಅಗಲಿಸುವುದಿಲ್ಲ. இவர்கள் எல்லாம் சாத்தானுடைய தூதர்கள். ಇವರು ಎಲ್ಲರೂ ಸೈತಾನನ அப்ப ದೂತರಾಗಿರುತ್ತಾರೆ. சாத்தானுடைய தூதர்களாய் இருந்து ಸೈತಾನನ ದೂತರಾಗಿ ಇದ್ದುಕೊಂಡು நம்மை தேவனுடைய அன்பை விட்டு விலக்குவதற்கு எல்லா முயற்சியும் அவர்கள் செய்கிறார்கள். ದೇವರ ಪ್ರೀತಿಯಿಂದ ನಮ್ಮನ್ನು ಅಗಲಿಸುವುದಕ್ಕೆ ಅವರು ಎಲ್ಲ ಪ್ರಯತ್ನವನ್ನು ಮಾಡುತ್ತಾರೆ. ஹalleluya. ஆனால் தேவனுடைய அன்பை உணர்ந்த நாம் ದೇವರನ್ನು ಪ್ರೀತಿಯನ್ನು ಅರಿತಂತ ನಾವು அற்ப நேர சுகத்துக்காக மாணிக்கத்தை விட்டு விட்டு நாம் போக மாட்டோம். ಸ್ವಲ್ಪ ಸುಖಕ್ಕೋಸ್ಕರ ಮಾಣಿಕ್ಯವನ್ನು ಬಿಟ್ಟು ನಾವು ಹೊರಗಡೆ ಹೋಗಬಾರದು. இந்த அற்ப நேர சுகம் எதற்கு சமமாக இருக்கிறது? ಸ್ವಲ್ಪ ಸುಖ ಯಾವುದಕ್ಕೆ ಸಮಾನವಾಗಿದೆ? இந்த உலகத்தை, அதாவது மண்ணுக்கு சமமா இருக்கிறது. ಈ ಮಣ್ಣಿಗೆ ಸಮಾನವಾಗಿದೆ. அப்போ மண்ணுக்காக மாணிக்கமாகிய என் யாகுஷுவாவை நான் விட்டு விலக மாட்டேன். ಈ ಮಣ್ಣಕ್ಕೋಸ್ಕರ ಮಾಣಿಕ್ಯವನ್ನು ನಾನು ಎಂದಿಗೂ ಬಿಡುವುದಿಲ್ಲ. ஹalleluya. சோ ஒரு நாளிலே தாவீது அதை உணர்ந்ததினாலே அவர் திரும்பி வந்தார். ಒಂದು ದಿನ ದಾವೀದನು ಇದನ್ನು ಗ್ರಹಿಸಿಕೊಂಡರಿಂದ ಆತನು ದೇವರ ಸಮ್ಮುಖಕ್ಕೆ ಹಿಂತಿರುಗಿ ಬಂದನು. இன்னும் ஒருவர் தேவனுடைய சமூகத்தை விட்டு ஓடினார். ಮತ್ತೊಬ್ಬನು ದೇವರ ಸಮ್ಮುಖವನ್ನು ಬಿಟ್ಟು ಓಡಿ ಹೋದನು. அவருடைய பெயர் யோனா, ಆತನ ಹೆಸರು ಯೋನ. தீர்க்கதரிசி. ಅವರೊಬ್ಬ ಪ್ರವಾದಿ. அந்த தீர்க்கதரிசி ஒரு நாளிலே யாகுவா அவருக்கு சொல்லுகிறார், நீ புறப்பட்டு நினிவே பட்டணத்துக்கு போ என்று சொன்னார். ಒಂದು ದಿನ ಯಾಕೋಬ ಆ ಪ್ರವಾದಿಗೆ ಹೇಳುತ್ತಾರೆ, ನೀ ನಿನವೆ ಪಟ್ಟಣಕ್ಕೆ ಹೋಗು ಎಂಬುದಾಗಿ. ஆனால் அவன் என்ன செய்தான்? ಆದರೆ ಆತನು ಏನು ಮಾಡಿದನು? தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி அவன் தர்ஷீஷுக்கு போற கப்பலை பிடித்தான். ಅವನು ದೇವರ ಸಮ್ಮುಖವನ್ನು ಬಿಟ್ಟು ಅವನು ತರ್ಷೀಷ್ ಎಂಬ ಹಡಗಿಗೆ ಹೋಗುವಂತ ಹಡಗಿಗೆ ಹೋದನು. இப்பொழுது அங்கே என்ன நடந்தது? ಈಗ ಅಲ್ಲಿ ಅವನಿಗೆ ಏನು ನಡೆಯಿತು? இவன் தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி போகிறதுனாலே, ಇವನು ದೇವರ ಸಮ್ಮುಖವನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗುವುದರಿಂದ 10வது வசனத்தை வாசிங்க, வாசிச்சிட்டு நம்ம பேசலாம். verse 10, ஜோனாஸ் chapter 1 verse 10. ಯೋನನ ಪುಸ್ತಕ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 10ನೇ ವಚನ. ಇವನು ಯಾಕೋಬನ ಸನ್ನಿಧಿಯಿಂದ ಓಡಿ ಬಂದವನು ಎಂಬುದನ್ನು ಅವರು ಮೊದಲು ಹೇಳಿದ ಒಂದು ಮಾತಿನಿಂದ ಆ ಜನರು ತಿಳಿದುಕೊಂಡರು. ಈಗ ಇದನ್ನು ಕೇಳಿ ಬಹಳವಾಗಿ ಹೆದರಿ, ಇದೇನು ನೀನು ಮಾಡಿದ್ದು ಅಂದರು. அவன் யாகோவுடைய சமூகத்தினின்று விலகி ஓடி போகிறவன் என்று தங்களுக்கு அறிவித்ததினால் அந்த மனுஷர் மிகவும் பயந்து அவனை நோக்கி, நீ ஏன் இதை செய்தாய் என்றார்கள். என்ன சம்பவித்தது இங்கே? ಇಲ್ಲಿ ಏನು ಸಂಭವಿಸಿತ್ತು? இவன் யாகோவுடைய சமூகத்தை விட்டு விலகி போனபடியினாலே, ಇವನು ಯಾಕೋಬನ ಸಮ್ಮುಖವನ್ನು ಬಿಟ್ಟು ಓಡಿ ಹೋದುದರಿಂದ, இவன் பயணம் பண்ணினதான கப்பலுக்கும் கப்பலில் இருந்தவர்களுக்கும் மிகப்பெரிய பிரச்சனை வந்தது. ಇವನು ಪ್ರಯಾಣ ಮಾಡಿದಂತ ಹಡಗಿಗೂ ಹಡಗಿನಲ್ಲಿ ಇದ್ದವರಿಗೂ ತೊಂದರೆ ಪ್ರಾರಂಭವಾಯಿತು. இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்ன? ಇದರಿಂದ ನಾವು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವುದಂತೆ ಏನು? குடும்பத்தில் யாராகிலும் ஒருவர் செய்கிற தவறினாலே, ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಯಾರಾದರೂ ಒಬ್ಬರು ಮಾಡುವ ತಪ್ಪಿನಿಂದ, அல்லது ஒருவர் தேவ சமூகத்தை விட்டு விலகி போகிறதுனாலே, ಅಲ್ಲದೆ ಒಬ್ಬರು ದೇವರ ಸನ್ನಿಧಿಯಿಂದ ಓಡಿ ಹೋಗುವುದರಿಂದ அந்த குடும்பம் முழுவதுக்கும் மிகப்பெரிய பிரச்சனை வரும். ಆ ಕುಟುಂಬ ಪೂರ್ತಿಗೆ ಒಂದು ಬಹಳ ತೊಂದರೆಯು ಉಂಟಾಗುತ್ತದೆ. நாம் நினைக்கிறோம், நான் தானே தவறு பண்ணுகிறேன், எனக்கு மட்டும்தானே தண்டனை வர வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். ನಾವು ನೆನೆಸಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ, ನಾನು ತಪ್ಪು ಮಾಡಿದ ನನಗೆ ಮಾತ್ರ ದಂಡನೆ ಬರುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ. உண்மை அப்படி அல்ல. ನಿಜ ಅದು ಅಲ್ಲ. உங்களுக்கும் வரும், ನಿಮಗೂ ಬರುತ್ತದೆ. உங்களை சார்ந்தவர்களுக்கும் அந்த பிரச்சனை வரும். ನಿಮ್ಮನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡಿರುವವರಿಗೂ ಆ ತೊಂದರೆ ಬರುತ್ತದೆ. ஆகவே இப்ப நீங்க இந்த சாதாரண போலீஸ் கேஸ்களை நீங்க பாத்தீங்கன்னா கூட, ಸಾಧಾರಣವಾಗಿ ಪೊಲೀಸ್ ಕೇಸ್ ನೋಡಿದರೆ ஒருவர் தவறு பண்ணா முழு குடும்பத்தை கொண்டு உள்ள அடைச்சிடுறாங்க. ಒಬ್ಬರು ತಪ್ಪು ಮಾಡಿದರೆ ಪೂರ್ತಿ ಕುಟುಂಬವನ್ನು ಒಳಗಡೆ ಕರ್ಕೊಂಡು ಇಡುತ್ತಾರೆ. இது ஏன் அப்படி செய்யறாங்க? ಹೇಗೆ ಆ ರೀತಿ இப்ப ಮಾಡುತ್ತಾರೆ? ஒருவேளை ஒருவன் திருடி கொண்டு வந்தான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ಒಂದು ವೇಳೆ ಒಬ್ಬನು ಕದ್ದುಕೊಂಡು ಬಂದನು ಎಂದು அவன் திருடி கொண்டு வந்ததை குடும்பத்தில் உள்ள எல்லாரும் அனுபவிக்கிறார்கள் அல்லவா? ಆತನು ಕಳ್ಳತನ ಮಾಡಿಕೊಂಡು ಬಂದು ಕುಟುಂಬಗಳಲ್ಲಿ ಅನುಭವಿಸುತ್ತಾರೆ ಅಲ್ಲವೇ? அதே போல அவன் மாட்டினா ಅದೇ ರೀತಿ ಅವನು ಸಿಕ್ಕಿಕೊಂಡರೆ இப்ப எல்லாரும் என்ன செய்யணும்? ಈಗ ಎಲ್ಲರೂ ಏನು ಮಾಡಬೇಕು? அங்க போய் உட்காரு. ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ಕುಳಿತುಕೊಳ್ಳಬೇಕು. தேவனுடைய சமூகத்தை விட்டு ஒரு குடும்பத்தில் ஒருவன் விலகி போனால் அது முழு குடும்பத்துக்கும் பிரச்சனையாக இருக்கும். ದೇವರ ಸಮ್ಮುಖವನ್ನು ಬಿಟ್ಟು ಒಬ್ಬನು ಅಗಲಿ ಹೋದರೆ ಅದು ಪೂರ್ತಿ ಕುಟುಂಬಕ್ಕೂ ಅದು ತೊಂದರೆ. அப்ப குடும்பம் சரியாக வேண்டும், குடும்பத்திலே சமாதானம் வேண்டும், நிம்மதி வேண்டும் என்று நாம் நினைத்தால், ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಸಮಾಧಾನ ಸಂತೋಷ ಬೇಕು ಎಂದು ನೆನೆಸಿಕೊಂಡರೆ எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் தேவனுடைய சமூகத்திலே நாம் வந்துவிட வேண்டும். ಎಷ್ಟು ಬೇಗ ಸಾಧ್ಯವಾಗುತ್ತೋ ಅಷ್ಟು ಬೇಗ ದೇವರ ಸನ್ನಿಧಿಗೆ ಓಡಿ ಬರಬೇಕು. தேவனுடைய சமூகத்தில் நாம் ஒப்புரவாகி விட வேண்டும். ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ನಾವು ಹೊಂದಾಣಿಕೆ ಆಗಬೇಕು. அப்பொழுது உங்கள் குடும்பத்திற்கு சமாதானம் இருக்கும். ಆಗ ನಿಮ್ಮ ಕುಟುಂಬಕ್ಕೆ ಸಮಾಧಾನ ಉಂಟಾಗುತ್ತದೆ. எப்பொழுது யோனாவை தூக்கி கடலிலே போட்டார்களோ, ಯಾವಾಗ ಯೋನನನ್ನು ತೆಗೆದು ಸಮುದ್ರದಲ್ಲಿ ಹಾಕಿದರೋ அப்பொழுது முழு கப்பலும் அமைதியாகி விட்டது. ಆಗ ಪೂರ್ತಿ ಹಡಗು
ಸಮಾಧಾನ ಹೊಂದಿತ್ತು. அப்பொழுது அவர்கள் சமாதானமாய் தன்னுடைய பயணத்தை தொடர்ந்தார்கள். ಆಗ ಅವರು ಸಮಾಧಾನದ ಪ್ರಯಾಣವನ್ನು ಮುಂದುವರಿಸಿದರು. ஆக நாம் தவறு செய்தால் நமக்கு மட்டும்தான் பிரச்சனை வரும் என்று ஒரு காலம் நினைக்காதீர்கள். ನಾನು ತಪ್ಪು ಮಾಡಿ ನನಗೆ ಮಾತ್ರ ತೊಂದರೆ ಉಂಟಾಗುವುದೆಂದು ಒಂದು ವೇಳೆ ನೀವು ನೆನೆಸಿಕೊಳ್ಳಬೇಡಿ. நம்மை சார்ந்துள்ள எல்லாருக்கும் பிரச்சனை வரும். ನಮ್ಮನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡಿರುವ ಎಲ್ಲರಿಗೂ ತೊಂದರೆ ಉಂಟಾಗುತ್ತದೆ. So, பாக்கி யோனாவை பற்றி நமக்கு தெரியும், இந்த காரியங்கள் என்னென்ன நடந்தது என்று நமக்கு தெரியும். ಉಳಿದ ಯೋನನ ಬಗ್ಗೆ ಎಲ್ಲ ವಿಷಯ ನಮಗೆ ಗೊತ್ತಿದೆ. புதிய ஏற்பாட்டிலிருந்து தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி போன ஒருவரை குறித்து பார்க்கலாம். ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ದೇವರ ಸನ್ನಿಧಿಯನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋದಂತ ಒಬ್ಬನ ಬಗ್ಗೆ ನೋಡೋಣ. லூக்கா 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ಲೂಕನ ಪುಸ್ತಕ 18ನೇ ಅಧ್ಯಾಯ 13ನೇ ವಚನ. ಸ್ವಲ್ಪ ದಿವಸವಾದ ಮೇಲೆ ಆ ಕಿರಿಮಗನು ಎಲ್ಲ ಕೂಡಿಸಿಕೊಂಡು ದೂರ ದೇಶಕ್ಕೆ ಹೊರಟು ಹೋಗಿ ಅಲ್ಲಿ ಪಂಟಿಗನಾಗಿ ಬದುಕಿ ತನ್ನ ಆಸ್ತಿಯನ್ನು ಸೂರ್ಯ ಮಾಡಿ ಬಿಟ್ಟನು. சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். இங்கே இளைய மகன் செய்த காரியத்தை பாருங்கள். ಈ ಕಿರಿಮಗನು ಮಾಡಿದಂತ ಕೆಲಸವನ್ನು ನೋಡಿರಿ. தனக்கு சேர வேண்டிய பங்கை அவன் எடுத்துக்கொண்டு ತನಗೆ ಸೇರಬೇಕಾದ ಆಸ್ತಿಯನ್ನು ಅವನು ತೆಗೆದುಕೊಂಡು தன் தகப்பனுடைய வீட்டை விட்டு அவன் தூர போனான். ತನ್ನ ತಂದೆಯ ಮನೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ಅವನು ದೂರ ಹೋದನು. அதாவது தன் தகப்பனுடைய சமூகத்தை விட்டு அவன் விலகி ஓடினான். ಆ ತಂದೆಯ ಸನ್ನಿಧಿಯನ್ನು ಬಿಟ್ಟು ದೂರ ಹೋದನು. விலகி ஓடி அவன் என்ன செய்தான்? ಅವನು ದೂರ ಹೋಗಿ ಏನು ಮಾಡಿದನು? தன் சுய புத்தியின் மேல் சாய்ந்து கொண்டான். ಅವನ ಸ್ವಂತ ಬುದ್ಧಿಯನ್ನು ಆಧಾರ ಮಾಡಿಕೊಂಡನು. தகப்பனை விட்டு போனால் நான் இன்னும் நன்றாக இருப்பேன், ತಂದೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋದರೆ ಚೆನ್ನಾಗಿ ಇರುತ್ತೇನೆ, இன்னும் நன்றாக நான் சம்பாதிப்பேன் ಇನ್ನು ಹೆಚ್ಚಾಗಿ ಸಂಪಾದನೆ ಮಾಡುತ್ತೇನೆ என்று அவன் சுய புத்தியின் மேல் சார்ந்தவனாய் ಎಂಬುದಾಗಿ ಅವನ ಸ್ವಂತ ಬುದ್ಧಿ ಮೇಲೆ ಆಧಾರ ಮಾಡಿಕೊಂಡು தகப்பனையும் வேதனைப்படுத்தி விட்டு அவன் பிரிந்து போனான். ತಂದೆಗೆ ದುಃಖವನ್ನು ಕೊಟ್ಟು ಅವನು ಅಗಲಿ ಹೋದನು. சோ அங்க என்ன நடந்தது? ಅಲ್ಲಿ ಏನು ನಡೆಯಿತು? அவன் சுகபோகமாய் அங்கே வாழ்ந்து கொஞ்ச நாட்களுக்குள்ளே அவனுடைய சொத்து எல்லாவற்றையும் அழித்து விட்டான். ಅವನು ತುಂಬಾ ಸಂತೋಷದಿಂದ ಜೀವನ ನಡೆಸಿ ಅವನಲ್ಲಿದ್ದಂತ ಎಲ್ಲ ಆಸ್ತಿಯನ್ನು ಅವನು ಕಳೆದುಕೊಂಡನು. இப்பொழுது அங்க என்ன நடக்கிறது? ಈಗ ಹಲೇನು ನಡೆಯುತ್ತದೆ. தேசத்தில் பஞ்சம் வருகிறது. ದೇಶದಲ್ಲಿ ಬರಗಾಲ ಬರುತ್ತದೆ. அவனுக்கு சாப்பிடுவதற்கு ஒன்றும் இல்லை. ಅವನಿಗೆ ತಿನ್ನುವುದಕ್ಕೆ ಏನು ಸಿಗಲಿಲ್ಲ. பன்றி மேய்க்கிற வேலை அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. ಹಂದಿ ಮೇಯಿಸುವ ಕೆಲಸ ಅವನಿಗೆ ಸಿಗುತ್ತದೆ. இந்த பன்றி மேய்க்கிற வேலை என்று சொல்வது அந்த தேசத்தில் மிகவும் கேவலமான ஒரு வேலை. ಹಂದಿ ಮೇಯಿಸುವುದೆಂದರೆ ದೇಶದಲ್ಲಿ ತುಂಬಾ ಕೇವಲವಾದ ಕೆಲಸವಾಗಿರುತ್ತದೆ. அப்ப தகப்பன் வீட்டை விட்டு நாம் வெளியே போனால், ತಂದೆ ಮನೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ನಾವು ಹೊರಗಡೆ ಹೋದರೆ, தேவனுடைய சமூகத்தை விட்டு நாம் வெளியே போனால், ದೇವರ ಸನ್ನಿಧಿಯನ್ನು ಬಿಟ್ಟು ನಾವು ಹೊರಗಡೆ ಹೋದರೆ இந்த கஷ்டங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் வரும். ಇಂಥ ಕಷ್ಟಗಳೆಲ್ಲ ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಬರುತ್ತದೆ. நம்முடைய ஆஸ்திகள் எல்லாம் அழிந்து போகும். ನಮ್ಮ ಆಸ್ತಿ ಎಲ್ಲವನ್ನೂ ಕಳೆದುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. நம்முடைய பேர் புகழ் எல்லாமே மறைந்து போகும். ನಮ್ಮ ಹೆಸರು ಎಲ್ಲವೂ ನಾವು ಕಳೆದುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. மிகவும் ஈனத்தனமான ஒரு வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்துவிடும். ತುಂಬಾ ಹೀನವಾದ ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋಗುವ ಪರಿಸ್ಥಿತಿ ಬರುತ್ತದೆ. சோ அந்த வேலைக்கு அவன் போனான். ಅಂತ ಕೆಲಸಕ್ಕೆ ಆತನು ಹೋದನು. அப்பொழுது கூட அவன் வயிறு நிரம்பவில்லை. ಹಾಗಿದ್ದರೂ ಕೂಡ ಅವನ ಹೊಟ್ಟೆ ತುಂಬಲಿಲ್ಲ. பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன்னுடைய வயிற்றை நிரப்ப அவன் ஆசையா இருந்தான். ಹಂದಿ ತಿನ್ನುವ ತಿಂಡಿಯಿಂದ ಅವನು ತಿನ್ನಲು ಅವನು ಆಸೆಯಾದನು. ஆனா அதை கூட ஒருவனும் அவனுக்கு கொடுக்கவில்லை. ಆದರೂ ಅದನ್ನು ಕೂಡ ಒಬ್ಬನು ಆತನಿಗೆ ಕೊಡಲಿಲ್ಲ. அந்த அளவுக்கு அவன் கீழே இறங்கி போனான். ಅಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ಅವನು ತಗ್ಗಿಸಲ್ಪಟ್ಟನು. தன் தகப்பனுடைய வீட்டில் இருக்கும்போது எப்படியெல்லாம் சாப்பிட்டு இருப்பான். ತನ್ನ ತಂದೆಯ ಮನೆಯಲ್ಲಿ ಇದ್ದಾಗ ಅವನು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಊಟ ಮಾಡುತ್ತಿದ್ದನು. ஆனால் இங்கே பன்றியின் தவிட்டை தின்பதற்கு கூட அவன் ஆயத்தமாகி விட்டான். ಹಂದಿ ತಿನ್ನುತ್ತಿದ್ದ ಕಾಯಿಗಳನ್ನು ತಿನ್ನುವುದಕ್ಕೂ ಅವನು ಸಿದ್ಧನಾಗಿದ್ದನು. ஆனா அதை கூட யாரும் அவனுக்கு கொடுக்கல. ಅದನ್ನು ಸಹ ಆತನಿಗೆ ಯಾರೂ ಕೊಡಲಿಲ್ಲ. எவ்வளவு பரிதாபமான நிலைமை என்று பாருங்க. ಎಷ್ಟು ವಿಪರ್ಯಾಸ ಎಂಬುದಾಗಿ ನೋಡಿ. இதே தகப்பனுடைய வீட்டில் இருக்கும் வரைக்கும் தான் உனக்கு சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும். ತಂದೆಯಲ್ಲಿದ್ದರೆ ಮಾತ್ರ ಅವನಿಗೆ ಸಕಲ ಸೌಭಾಗ್ಯಗಳು ಇರುತ್ತದೆ. ஆனால் சுய புத்தியின் மேல் சார்ந்து கொண்டு நான் தகப்பன் வீட்டில் இருப்பதை விட அங்கே போனால் நன்றாக இருப்பேன் என்று சொல்லி நீ போய் விடுவாயானால், ಅವನ ಸ್ವಂತ ಬುದ್ಧಿಯನ್ನು ಆಧಾರ ಮಾಡಿಕೊಳ್ಳ ತಂದೆಯನ್ನು ಮನೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ಹೊರಗಡೆ ಹೋಗಿ ಚೆನ್ನಾಗಿದ್ದೆ ಎಂದು ನೆನೆಸಿಕೊಂಡು ಹೋದರೆ, நீ கொண்டு போன ஆஸ்தி உன்னிடத்தில் இருக்கும் வரைக்கும் எல்லாம் நன்றாக போகும். ನೀನು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋದಂತ ಆಸ್ತಿ ಇರುವ ತನಕ ಎಲ್ಲವೂ ಚೆನ್ನಾಗಿರುತ್ತದೆ. அல்லது நன்றாய் போவது போல உனக்கு தெரியும். ಚೆನ್ನಾಗಿ ಹೋಗುವ ಹಾಗೆ ನಿನಗೆ ಕಾಣಿಸುತ್ತದೆ. திடீரென்று அங்கே உனக்கு ஒரு சோதனை வரும். ತಕ್ಷಣ ನಿನಗೆ ಅಲ್ಲಿ ಒಂದು ಶೋಧನೆ ಬರುತ್ತದೆ. அங்க என்ன சோதனை வந்தது? ಅಲ್ಲಿ ಎಂತ ಶೋಧನೆ ನಿನಗೆ ಬಂದಿತ್ತು? அந்த தேசத்தில் பஞ்சம் வந்தது. ಆ ದೇಶದಲ್ಲಿ ಬರಗಾಲ ಬಂತು. இதை அவன் எதிர்பார்க்கவில்லை. ಇದು ಆತನ ಎದುರು ನೋಡಲಿಲ್ಲ. அவன் தகப்பன் வீட்டில் இருக்கும்போது இதே போல எத்தனையோ பஞ்ச காலங்கள் வந்திருக்கும். ಅವನು ತಂದೆಯ ಮನೆಯಲ್ಲಿ ಇದ್ದಾಗ ಇಂಥ ಎಷ್ಟೋ ಬರಗಾಲ ಬಂದಿರಬಹುದು.
அவன் அதை பற்றி உணரக்கூட இல்லை. ಅವನು ಅದರ ಬಗ್ಗೆ ಗ್ರಹಿಸಲೂ ಇಲ್ಲ. அவன் தகப்பன் வீட்டில் சந்தோஷமாக இருந்த காரணத்தினாலே ಅವನ ತಂದೆ ಮನೆಯಲ್ಲಿ ಸಂತೋಷದಿಂದ ಇದ್ದ ಕಾರಣದಿಂದ மற்றவர்களிடத்தில் போய் ஒரு வேலையை எப்படி செய்ய வேண்டும் என்று கூட அவன் கற்றுக்கொள்ளவில்லை. ಬೇರೆ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೋಗಿ ಕೆಲಸ ಯಾವ ರೀತಿ ಮಾಡಬೇಕು ಎಂದು ಕೂಡ ಅವನು ತಿಳಿದುಕೊಳ್ಳಲಿಲ್ಲ. ஏனென்றால் தகப்பன் வீட்டில் அவன் வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ಏಕೆಂದರೆ ತಂದೆಯ ಮನೆಯಲ್ಲಿ ಆತನ ಕೆಲಸ ಮಾಡುವ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. அவன் அங்கே ராஜகுமாரனாக வாழ்ந்து கொண்டிருந்தான். ಅಲ್ಲಿ ಆತನು ರಾಜಕುಮಾರನಾಗಿ ಜೀವನ ನಡೆಸುತ್ತಿದ್ದ. ஆனால் என்றைக்கு சுய புத்தி வந்து தேவ சமூகத்தை விட்டு வெளியே போனானோ ಯಾವಾಗ ಸ್ವಬುದ್ಧಿಯನ್ನು ಆಧಾರ ಮಾಡಿಕೊಂಡು ದೇವರ ಸನ್ನಿಧಿಯನ್ನು ಬಿಟ್ಟು ಹಗಲಿ ಹೋದನೋ இப்பொழுது உலகம் அவனை ஆதரிக்கவில்லை. ಈಗ ಲೋಕ ಅವನಿಗೆ ಆಧಾರ ಮಾಡಲಿಲ್ಲ. இப்பொழுது உலகம் என்றால் என்னவென்று அவன் தெரிந்து கொள்ளுகிறான். ಈಗ ಲೋಕ ಎಂದರೆ ಏನೆಂದು ಅವನಿಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತಿದೆ. ஆனால் ஒரு காரியம் அவன் செய்தான். ಆದರೆ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಆತನು ಮಾಡಿದನು. நான் சீக்கிரத்தில் என் தகப்பன் வீட்டிலே நான் திரும்பி போக வேண்டும். ನಾನು ಬೇಗ ತಂದೆಯ ಮನೆಗೆ ನಾನು ತಿರುಗಿ ಹೋಗಬೇಕು. திரும்பி போனால்தான் எனக்கு வாழ்க்கை, ತಿರುಗಿ ಹೋದರೇನೆ ನನಗೆ ಜೀವನ. இல்லையானால் நான் அழிந்து போவேன் ಇಲ್ಲದಿದ್ದರೆ ನಾನು ಹಾಳಾಗಿ ಹೋಗುತ್ತೇನೆ என்பதை அவன் உணர்ந்து கொண்டான். ಎಂಬುದನ್ನು ಆತನು ತಿಳಿದುಕೊಂಡನು. உடனே அவன் திரும்பி புறப்பட்டு தகப்பன் வீட்டுக்கு வருகிறான். ಅವನು ತಕ್ಷಣ ಅವನು ತಿರುಗಿಕೊಂಡು ತಂದೆಯ ಮನೆಗೆ ಬರುತ್ತಾನೆ. 17ஆம் வசனம் சொல்லுகிறது, ಆಗ ಅವನಿಗೆ ಬುದ್ಧಿ ಬಂದು ಅವನು ನನ್ನ ತಂದೆಯ ಬಳಿಯಲ್ಲಿ ಎಷ್ಟೋ ಮಂದಿ ಕೂಲಿಯಾಳುಗಳಿಗೆ ಬೇಕಾದಷ್ಟು ಆಹಾರವಿದೆ, ನಾನಾದರೂ ಇಲ್ಲಿ ಹಸಿವಿನಿಂದ ಸಾಯುತ್ತೇನೆ. ನಾನು ಎದ್ದು ನನ್ನ ತಂದೆಯ ಬಳಿಗೆ ಹೋಗಿ ಅವನಿಗೆ, ಅಪ್ಪ, ಪರಲೋಕಕ್ಕೆ ವಿರೋಧವಾಗಿಯೂ ನಿನ್ನ ಮುಂದೆಯೂ ಪಾಪ ಮಾಡಿದ್ದೇನೆ, ಇನ್ನು ನಾನು ನಿನಗೆ ಮಗನೆನ್ನಿಸಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಯೋಗ್ಯನಲ್ಲ. போதும். அப்ப நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன் என்று சொல்லுகிறான். அப்போ தகப்பன் வீட்டை விட்டு போகும் பொழுது நீங்கள் தேவனுடைய சமூகத்தை விட்டும் போகிறீர்கள். ತಂದೆಯ ಮನೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗುವುದು ದೇವರ ಸಮ್ಮುಖವನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗುವುದು. அப்ப நாம் மனுஷருக்கு விரோதமாக பாவம் செய்யும் போது அதே நேரத்திலே நாம் தேவனுக்கு விரோதமாகவும் பாவம் செய்கிறோம். ನಾವು ಮನುಷ್ಯರಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಪಾಪ ಮಾಡುವ ಸಮಯದಲ್ಲಿ ನಾವು ದೇವರಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಪಾಪ ಮಾಡುತ್ತೇವೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதே மாதிரி தான் தேவன் சொல்றாரு, இந்த சிறியவரில் ஒருவனுக்கு நீ எந்த நன்மையை செய்தாயோ அதை எனக்கே செய்தாய் என்று சொல்லுகிறார். ಅದೇ ರೀತಿ ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, ಈ ಕಿರಿಯವನಿಗೆ ಏನು ಮಾಡಿದೆಯೋ ಅದನ್ನು ನನಗೆ ಮಾಡಿದ ಹಾಗಾಯಿತು ಎಂಬುದಾಗಿ. இதனுடைய காரணம் என்ன? ಇದರ ಕಾರಣವೇನು? தேவன் இரண்டையும் ஒருபோல பார்க்கிறார். ಈ ಎರಡನ್ನು ಆತನು ಒಂದೇ ಆಗಿ ನೋಡುತ್ತಾನೆ. நீ நன்மை செய்தாலும் தேவன் அதை கவனிக்கிறார், ನೀನು ಒಳ್ಳೆಯದು ಮಾಡಿದ್ರು ದೇವರು ಅದನ್ನು ಗಮನಿಸುತ್ತಾನೆ. நீ தீமை செய்தாலும் தேவன் அதை கவனிக்கிறார். ಕೆಟ್ಟದ್ದನ್ನು ಮಾಡಿದ್ರು ದೇವರು ಅದನ್ನು ಗಮನಿಸುತ್ತಾನೆ. காரணம் அவருடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றுமில்லை. ಕಾರಣ ಆತನ ನೋಟಕ್ಕೆ ಮರೆಯಾದದ್ದು ಒಂದೂ ಇಲ್ಲ. ஆகவே இவன் இப்ப சொல்லுகிறான், நான் உமக்கு விரோதமாக மட்டுமல்ல தேவனுக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன். ಈತನು ಹೇಳುತ್ತಾನೆ, ನಿನಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಅಲ್ಲ, ದೇವರಿಗೂ ವಿರೋಧವಾಗಿ ನಾನು ಪಾಪ ಮಾಡಿದ್ದೇನೆ. அப்ப தேவ சமூகத்தை விட்டு விலகி போனதுனால அவன் பட்ட கஷ்டங்கள் எவ்வளவு என்பதை அவன் உணர்கிறான். இப்பொழுது ದೇವರ ಸಮ್ಮುಖವನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗಿದ್ದರಿಂದ ಅವನು ಪಟ್ಟಂತ ಕಷ್ಟ ಏನೆಂದು ಅವನು ಚೆನ್ನಾಗಿ ಅರಿತುಕೊಂಡನು. இப்பொழுது திரும்ப வருகிறான். ಈಗ ಆತನು ತಿರುಗಿ ಬರುತ್ತಾನೆ. ஆனால் அப்படி திரும்பி வரும் பொழுது தகப்பன் அவனுடைய பழைய கதைகளை ஒன்றையும் கேட்கவில்லை. ಆತನು ತಿರುಗಿ ಬಂದಾಗ ತಂದೆ ಅವನ ಹಳೆಯ ಕಥೆಯಲ್ಲಿ ಒಂದನ್ನು ಆತನು நீ ಕೇಳಲಿಲ್ಲ. இப்படி போனவன் தானே, எதற்காக என் வீட்டுக்கு திரும்ப வந்தா என்று தகப்பன் ஒரு வார்த்தை கூட கேட்கவில்லை. ನೀನು ಈ ರೀತಿ ಆಸ್ತಿ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋದವನಲ್ಲ, ಈಗ ಹೇಗೆ ತಿರುಗಿ ಬಂದೆ ಎಂದು ಒಂದು ಮಾತನ್ನು ಆತನ ಮಗನನ್ನು ಕೇಳಲಿಲ್ಲ. அப்படி வருகிற மகன் தூரத்தில் வரும் பொழுதே இவன் ஓடி போய் அவனுடைய கழுத்தை கட்டி கொண்டு அவனுக்கு முத்தம் செய்கிறான். ಮಗನು ದೂರದಲ್ಲಿ ಬರುವಾಗ ತಂದೆ ಅವನನ್ನು ಕಂಡು ಅವನನ್ನು ಅಪ್ಪಿಕೊಂಡನು. இதுதான் தேவ சமூகத்தில் நமக்கு கிடைக்கிற மிகப்பெரிய நன்மை. ಇದುವೇ ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಸಿಕ್ಕುವಂತ ತುಂಬಾ ಬಹಳದಾದ ದೊಡ್ಡದ ಒಳ್ಳೆಯದಾಗಿದೆ. எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் மீண்டுமாக தகப்பனுடைய சமூகத்தை நாடி நீங்கள் வருவீர்களானால் ಎಂತ ಪರಿಸ್ಥಿತಿ ದೇವರ ಸಮ್ಮುಖವನ್ನು ಹುಡುಕಿಕೊಂಡು ಬರುವುದಾದರೆ அவர் நிச்சயமாக உங்களை அரவணைப்பார். ಖಂಡಿತವಾಗಲೂ ಆತನು ನಿಮ್ಮನ್ನು ಆದರಿಸುತ್ತಾನೆ. உங்களுடைய குற்றங்களை சொல்லி உங்களை நோகடிக்க மாட்டார். ನಿಮ್ಮ ಕೆಟ್ಟ ಕೆಲಸಗಳನ್ನು ಹೇಳಿ ನಿಮಗೆ ನೋವನ್ನು ಉಂಟು ಮಾಡುವುದಿಲ್ಲ. உங்களுடைய பலவீனங்களை சொல்லி உங்களை பரிகசிக்க மாட்டார். ನಿಮ್ಮ ಬಲಹೀನತೆಯನ್ನು ಹೇಳಿ ನಿಮ್ಮನ್ನು ಪರಿಹಾಸ ಮಾಡುವುದಿಲ್ಲ. முதலாவது உங்கள் கண்ணீரை துடைப்பதுதான் அவருடைய வேலை. ಮೊದಲನೇದಾಗಿ ನಿಮ್ಮ ಕಣ್ಣೀರನ್ನು ಒರೆಸುವುದೇ ಆತನ ಕೆಲಸ. அவர் உங்களை அணைத்துக் கொள்ளுகிறார். ಆತನು ನಿಮ್ಮನ್ನು ಅಪ್ಪಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. அணைத்துக் கொள்வதோடு மட்டுமல்ல, ಅಪ್ಪಿಕೊಳ್ಳುವುದು ಮಾತ್ರವಲ್ಲ, உயர்ந்த வஸ்திரங்களை தரிக்க சொல்லுகிறார். ಶ್ರೇಷ್ಠವಾದ ವಸ್ತ್ರಗಳನ್ನು ಧರಿಸುತ್ತಾನೆ. நல்ல நகைகளை கொண்டு போட சொல்லுகிறார். ಒಳ್ಳೆ ಆಭರಣಗಳನ್ನು ಧರಿಸುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்திற்கு நாம் முழு மனதோடு திரும்பி வருவோமானால்
இவ்வளவு பெரிய நன்மைகளை அவர் நமக்கு வைத்திருக்கிறார். ಆತನ ಸಮ್ಮುಖಕ್ಕೆ ನಾವು ಪೂರ್ಣ ಹೃದಯದಿಂದ ತಿರುಗಿ ಬಂದರೆ ಇಷ್ಟು ಒಳ್ಳೆಯ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಆತ ನಮಗೆ ಮಾಡುತ್ತಾನೆ. நாம் ஏன் தாமதிக்க வேண்டும்? ನಾವು ಏಕೆ ತಡ ಮಾಡಬೇಕು? அருமையான தேவ பிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஒருவேளை நீங்கள் அவருடைய சமூகத்தை விட்டு விலகி போனதாக உங்களுக்கு தோன்றினால், ಒಂದು ವೇಳೆ ನಾನು ಆತನ ಸಮ್ಮುಖಕ್ಕೆ ಬಿಟ್ಟು ಹೋಗಿದ್ದೇನೆ ನೆನೆಸಿಕೊಳ್ಳುವುದಾದರೆ, ஒருவேளை மறைமுகமான பாவங்கள் உங்களை ஆட்கொண்டிருக்குமானால், ಒಂದು ವೇಳೆ ದೇವರಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲದಂತ ಪಾಪಗಳು ನಿಮ್ಮನ್ನು ಅಂಟಿಕೊಂಡಿದ್ದರೆ, ஒருவேளை உலகத்தாருடைய கண்களை நீங்கள் மறைத்திருக்கலாம், ಒಂದು ವೇಳೆ ಲೋಕದ ಕಣ್ಣಿನ ಮರೆ ಮಾಡಿಕೊಂಡಿರಬಹುದು, அதில் நீங்கள் மிகவும் திறமைசாலிகளாக இருக்கலாம். ಅದರಲ್ಲಿ ನೀವು ತುಂಬಾ ಪ್ರಭಾವಶಾಲಿಯಾಗಿರಬಹುದು. ஆனால் இன்றைக்கு நாம் பார்த்தபடி நாம் தேவனுடைய கண்களை விட்டு மறையவே முடியாது. ಆದರೆ ನಾವು ಇದರಲ್ಲಿ ನೋಡಿದ ಪ್ರಕಾರ ದೇವರನ್ನ ಕಣ್ಣನ್ನು ಬಿಟ್ಟು ನಾವು ಮರೆ ಮಾಚಿಕೊಳ್ಳಲು ಆಗುವುದೇ ಇಲ್ಲ. தேவன் சகலத்தையும் காண்கிறார். ದೇವರು ಸಕಲವನ್ನು ನೋಡುವನಾಗಿದ್ದಾನೆ. அருமையான தேவ பிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, செய்ய வேண்டியதெல்லாம் திரும்ப ஓடி வந்து அவருடைய பாதத்தில் விழுவதுதான். ನಾವು ಮಾಡಬೇಕಾದಲ್ಲ ಒಂದೇ, ತಿರುಗಿ ನಾವು ಆತನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ எப்பொழுது அவன் திருப்பி வந்தான்? ಯಾವಾಗ ಆತನು ತಿರುಗಿ ಬಂದನು? புத்தி தெளிந்த போது திரும்பி வந்தான். ಅವನಿಗೆ ಬುದ್ಧಿ ಬಂದ ಮೇಲೆ ಆತನು ಬಂದನು. எந்த சமயத்தில் அவன் வெளியே போனான்? ಯಾವ ಸಮಯದಲ್ಲಿ ಅವನು ಹೊರಗಡೆ ಹೋದನು? அவன் சுய புத்தியின் மேல் சார்ந்திருக்கும் போது வெளியே போனான். ಅವನು ಸ್ವಂತ ಬುದ್ಧಿಯನ್ನು ಆಧಾರ ಮಾಡಿಕೊಂಡ ಮೇಲೆ ಅವನು ಹೊರಗಡೆ So, ಹೋದನು. இப்ப சொந்த புத்தியை மாற்றிவிட்டு அவன் தேவனுடைய புத்தியை ஏற்றுக்கொண்ட பிறகு தேவனுடைய சமூகத்திற்கு திரும்பி வருகிறான். ಅವನು ಸ್ವಂತ ಬುದ್ಧಿಯನ್ನು ಬದಲಾಯಿಸಿಕೊಂಡು ದೇವರ ಬುದ್ಧಿಯಿಂದ ಅವನು ಮತ್ತೆ ದೇವರ ಸಮ್ಮುಖಕ್ಕೆ ಓಡಿ அப்படி ಬಂದನು. தேவ புத்தியை ஏற்றுக்கொண்டு தேவ சமூகத்தில் திரும்பி நீ வருவாயானால் அவர் உன்னை மீண்டுமாக தன் அன்பின் கரங்களால் அணைப்பார். ನೀನು ದೇವರ ಬುದ್ಧಿಯನ್ನು ಒಪ್ಪಿಕೊಂಡು ದೇವರ ಸಮ್ಮುಖಕ್ಕೆ ಮತ್ತೆ ಬರುವುದಾದರೆ ಆತನ ಪ್ರೀತಿಯ ಕರಗಳಿಂದ ಆತ ನಿಮ್ಮನ್ನು ಅಪ್ಪಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. உன்னுடைய குற்றம் குறைகளை அவர் பார்ப்பதில்லை. ನಿನ್ನ ಕೆಟ್ಟ ವಿಷಯಗಳನ್ನು ಆತನ ಎಂದಿಗೂ நீ ನೋಡುವುದಿಲ್ಲ. எவ்வளவு நஷ்டத்தை உண்டு பண்ணினாய் என்பதை கணக்கு பார்ப்பதில்லை. ನೀನು ಎಷ್ಟು ನಷ್ಟವನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದ್ದೀನಿ ಲೆಕ್ಕವನ್ನು ಆತನು ಮಾಡುವುದಿಲ್ಲ. அதை பார்க்கிறவர்கள் வேற ஜனங்கள் இருக்கிறார். ಅದು ನೋಡುವವರು ಬೇರೆ ಜನರಾಗಿರುತ್ತಾರೆ. ஆனால் அவர்கள் எல்லாருக்கும் முன்பாக தேவன் உன்னை உயர்த்துவார். ಅವರು ಎಲ್ಲರಿಗೆ ಮುಂದಾಗಿ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಉನ್ನತ ಸ್ಥಾನಕ್ಕೆ ಏರಿಸುವರು. அவர்கள் எல்லாரும் உன்னுடைய பழைய காரியங்களை மறந்து போகும்படி தேவன் செய்வார். ಅವರು ಎಲ್ಲರೂ ನಿನ್ನ ಹಳೆಯ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮರೆತು ಹೋಗುವ ಹಾಗೆ ದೇವರು ಮಾಡುತ್ತಾನೆ. இங்கே அவனுக்கு தேவன் ஒரு புதிய வாழ்க்கையை கொடுத்தார். ಇಲ್ಲಿ ದೇವರು ಅವನಿಗೆ ಹೊಸ ಜೀವನವನ್ನು ಕೊಟ್ಟನು. நிச்சயமாக அவரை நாடி வருகிற எல்லாருக்குமே தேவன் புதியதொரு வாழ்க்கையை தருவார். ಖಂಡಿತವಾಗಲೂ ಆತನ ಸಮ್ಮುಖಕ್ಕೆ ಓಡಿ ಬರುವ ಪ್ರತಿಯೊಬ್ಬರಿಗೂ ನೂತನ ಜೀವನವನ್ನು ಆತನು ಕೊಡುತ್ತಾನೆ. இங்கே அவனுடைய சொந்த சகோதரன் சண்டைக்கு வருகிறான். ಇಲ್ಲಿ ತನ್ನ ಸ್ವಂತ ಸಹೋದರ ಜಗಳಕ್ಕೆ ಬರುತ್ತಾನೆ. உங்களுடைய ஆஸ்திகளை எல்லாம் வேசிகளிடத்தில் அழித்து போட்டவனுக்காக நீர் இவ்வளவு பெரிய விருந்து செய்கிறீரே என்று கேட்டார். ನಿನ್ನ ಆಸ್ತಿನೆಲ್ಲ ವೇಷಿಗೆ ಅವನು ಖರ್ಚು ಮಾಡಿದನಲ್ಲ, ಅವನಿಗೆ ಇಷ್ಟು ದೊಡ್ಡ ನೀನು ಔತಣವನ್ನು ಮಾಡುತ್ತೀಯಲ್ಲ. ஆனால் இப்பொழுது இங்க என்ன தகப்பன் என்ன பதில் சொல்லுகிறார் என்று பாருங்க. ಇಲ್ಲಿ ತಂದೆ ಯಾವ ಉತ್ತರವನ್ನು ಕೊಡುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡಿರಿ. என்னிடத்தில் இன்னும் சொத்து இருக்கிறது, ನನ್ನಲ್ಲಿ ಇನ್ನೂ ಬಹಳ ಆಸ್ತಿ ಇದೆ, இது எல்லாம் உனக்குரியதுதான். ಇವು ಎಲ್ಲವೂ ನಿನಗೆ ಸೇರಿದ್ದು. ஆனால் இவன் மரித்தான், இவன் உயிரோடு திரும்ப வந்திருக்கிறான். ಇವನು ಸತ್ತನು, ಈಗ ಮತ್ತೆ ಬದುಕಿ ಬಂದಿದ್ದಾನೆ. ஆக நான் அவனுக்குரியவன். ಆದ್ದರಿಂದ ನಾನು ಅವನಿಗೆ சொத்து ಸ್ವಂತ எல்லாம் உனக்குரியது, நீ எடுத்துக்கொள். ನನ್ನ ಆಸ್ತಿನ ನಿನಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದೇನೆ, ஆனால் ತೆಗೆದುಕೋ. நான் அவனுக்குரியவன், அவன் என்னுடைய பிள்ளை. ನಾನು ಅವನಿಗೆ ಸ್ವಂತವಾದನು, ಅವನು ನನ್ನ ಮಗನು. அப்படியே தேவன் அந்த திரும்பி வந்த மகனை குறித்து சொந்தம் பாராட்டுகிறார். ಆದ್ದರಿಂದ ಅದೇ ರೀತಿ ದೇವರು ತಿರುಗಿ ಬಂದಂತ ಮಗನಿಗೆ ಅವನು ಹಕ್ಕುದಾರನಾಗುತ್ತಾನೆ. ஆம் அருமையான தேவ பிள்ளை, ಹೌದು ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நீ திரும்பி வருதல் என்பது அந்த தகப்பனுக்கு அவ்வளவு சந்தோஷத்தை தரக்கூடிய விஷயம். ನೀನು ತಿರುಗಿ ಬರುವುದು ದೇವರಿಗೆ ಅಷ್ಟು ಸಂತೋಷಕರ ವಿಷಯವಾಗಿರುತ್ತದೆ. அவர் சந்தோஷமாயிருந்தால் என்ன பண்ணுவார்? ಆತ ಸಂತೋಷವಾಗಿದ್ದರೆ ಏನು ಮಾಡುತ್ತಾನೆ? உன்னை பூரணமாக அலங்கரிப்பார். ನಿನ್ನ ಪೂರ್ಣವಾಗಿ ಅಲಂಕರಿಸುತ್ತಾನೆ. உன்னை மேன்மையான இடத்திலே வைப்பார். ನಿನ್ನನ್ನು ಉನ್ನತ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ಇಡುತ್ತಾನೆ. இதையெல்லாம் வைத்துக்கொண்டு அவர் உனக்காக காத்து கொண்டிருக்கிறார். ಇವುಗಳೆಲ್ಲ ಇಟ್ಟುಕೊಂಡು ಆತ ನಿನಗೋಸ್ಕರ ಕಾಯ್ದುಕೊಂಡಿದ್ದಾನೆ. நாம் எந்த விதமான மறைவான பாவங்களிலும் நாம் விழுந்து விடாதபடிக்கு எச்சரிக்கையாயிருப்போம். ನಾವು ಎಷ್ಟು ಮರೆಯವಾದ ಪಾಪದಿಂದ ಬೀಳದ ಹಾಗೆ ನಾವು ಎಚ್ಚರಿಕೆಯಿಂದ ಇರೋಣ. அது உங்கள் கண்களுக்கு தான் மறைவாக இருக்கும். ಅದು ನಿಮ್ಮ ಕಣ್ಣಿಗೆ ಮರೆಯಾಗಿರುತ್ತದೆ. நீங்கள் இந்த தோட்டத்தின் விருட்சங்களுக்கு பின்னாலே உங்களை மறைத்துக் கொண்டதுனால நீங்கள் தேவனுடைய பார்வைக்கு மறைந்து கொண்டீர்கள் என்று நினைக்க கூடாது. ನೀವು ತೋಟದ ಮರಗಳ ಹಿಂದೆ ಅಡಗಿಕೊಂಡಿರುವುದರಿಂದ ದೇವರ ನೋಟಕ್ಕೆ ನೀವು ಮರೆಯಾಗಿದ್ದೀರಿ ಎಂದು ನೆನೆಸಿಕೊಳ್ಳಬಾರದು. அவர் நீங்கள் எப்பொழுது திரும்பி வருவீர்கள் என்றுதான் உங்களுக்காக காத்து ನೀವು கொண்டிருக்கிறார். ಯಾವಾಗ ತಿರುಗಿ ಬರುತ್ತೀರಿ ಎಂದು ಆತ ನಿಮಗೋಸ್ಕರ ಕಾದುಕೊಂಡಿರುತ್ತಾನೆ. நீங்கள் வந்தால் உங்களை வரவேற்க அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். ನೀನು ಬಂದರೆ ನಿಮ್ಮನ್ನು ಆತನು ಬರಮಾಡಿಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಸಿದ್ಧನಾಗಿದ್ದಾನೆ. இன்னும் அநேக ஜனங்கள் இப்படியாக தேவ சமூகத்தை விட்டு போய் அவர்கள் மிகுந்த கஷ்டத்தை அனுபவித்தார்கள். ಈ ರೀತಿಯಾಗಿ ಅನೇಕ ಜನರು ದೇವರ ಸಮ್ಮುಖವನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗಿ ತುಂಬಾ ಕಷ್ಟವನ್ನು ಅನುಭವಿಸಿದ್ದರು. அப்போஸ்தலர்களில் சிலர் தேவ சமூகத்தை விட்டு விலகி போய் அவர்கள் உலகத்துக்கு நேராக போனார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ಅಪೊಸ್ತಲರು ಕೆಲವರು ದೇವರ ಸಮ್ಮುಖವನ್ನು ಬಿಟ್ಟು ಲೋಕದ ಹಿಂದೆ ಹೋದರು ಎಂಬುದಾಗಿ ಸತ್ಯವೇದ
ಹೇಳುತ್ತದೆ. அப்போ அப்போஸ்தலர்களுக்கு கூட இப்படி நடக்க முடியுமா என்று கேட்டால் நடந்திருக்கிறது. ಅಪೊಸ್ತಲರು ಈ ರೀತಿ ನಡೆಯುತ್ತದೆ ಎಂದು ಕೇಳಿದರೆ ಖಂಡಿತವಾಗಲೂ இந்த ನಡೆದಿದೆ. பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து போய்விட்டார்கள் என்று பவுல் அப்போஸ்தலன் அவர்களை குற்றம் சாட்டுகிறார். ಈ ಲೋಕದ ಮೇಲೆ ಆಸೆ ಇಟ್ಟು ಹೋದರು ಎಂದು ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನು ಅವರ ಮೇಲೆ ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ. ஹல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. நம்மில் யாராகிலும் அப்படி நூதனமாய் இருப்போமானால் நாம் மனம் திரும்ப வேண்டும். ನಮ್ಮಲ್ಲಿ ಯಾರಾದರೂ ಆ ರೀತಿ ಇದ್ದರೆ ನಾವು ಮನಸ್ಸನ್ನು ಬದಲಾವಣೆ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು. மனுஷர்கள் காண வேண்டாம், ಮನುಷ್ಯರನ್ನು ನೋಡಬೇಡಿ, ஆனால் தேவன் காண்கிறார். ಆದರೆ ದೇವರು ನೋಡುತ್ತಿದ್ದಾನೆ. ஆக தேவனோடு கூட ஒப்புரவாகி தேவ சமூகத்திற்குள் நீங்கள் மீண்டும் வந்தால் ದೇವರೊಂದಿಗೆ ಒಂದಾಗಿ ನಾವು ದೇವರ ಸಮ್ಮುಖಕ್ಕೆ ಮತ್ತೆ ಬಂದರೆ தன்னுடைய ஆவியின் வரங்களினாலே அவர் உங்களை அலங்கரிப்பார். ಆತನ ಆತ್ಮಿಕ ವರಗಳಿಂದ ನಮ್ಮನ್ನು ಅಲಂಕರಿಸುತ್ತಾನೆ. நீங்கள் இன்றைக்கு இருப்பதை காட்டிலும் அவர் மேன்மையான ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு தருவார். ನೀವು ಇವಾಗ ಇರುವ ಜೀವನಕ್ಕಿಂತ ಆತನ ಉನ್ನತವಾದ ಜೀವನವನ್ನು ನಿಮಗೆ ಕೊಡುವನಾಗಿದ್ದಾನೆ. இன்றைக்கு நீங்கள் அவருடைய சத்தத்தை கேட்பீர்களால் ಈ ದಿನದಲ್ಲಿ ನೀವು ಆತನ ಶಬ್ದವನ್ನು ಕೇಳುವುದಾದರೆ உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதிருங்கள். ನಿಮ್ಮ ಹೃದಯವನ್ನು ಕಠಿಣ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಡಿರಿ. உங்களை தாழ்த்தி அவருடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுங்கள். ನಿಮ್ಮನ್ನು ತಗ್ಗಿಸಿ ಆತನ ಸಮ್ಮುಖಕ್ಕೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಡಿರಿ. அன்றைக்கு தாவீது அதை புரிந்து கொண்டார். ಆದರೆ ದಾವೀದನು ಅದನ್ನು ಚೆನ್ನಾಗಿ ತಿಳಿದುಕೊಂಡಿದ್ದನು. ஆகையினால் தான் சொன்னார், தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்டதான இருதயம் என்று சொன்னார். ಆದ್ದರಿಂದ ದಾವೀದನು ಹೇಳುತ್ತಾನೆ, ದೇವರಿಗೆ ಕುಗ್ಗಿದ ಮನಸ್ಸೇ ಆತನಿಗೆ ವಿಶೇಷವಾದ தேவரீ நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணிக்க மாட்டீர் என்று சொன்னார். ದೇವರೇ ನೀನು ಕುಗ್ಗಿದ ಮನಸ್ಸನ್ನು ಎಂದಿಗೂ ತಳ್ಳಿ ಬಿಡುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಆತನು ಹೇಳುತ್ತಾನೆ. இப்பொழுது தேவையெல்லாம் நம்முடைய இருதயம் நொறுக்கப்பட வேண்டும். ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ಬೇಕಾಗಿದ್ದೆಲ್ಲವೂ ಆತನಿಗೆ ನಮ್ಮ ಚಜ್ಜಿದ ಮನಸ್ಸೇ. அப்படி நொறுக்கி நாம் தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்தால் தேவன் அதை கண்டிப்பாக ஏற்றுக்கொண்டு நம்மை ஆசீர்வதிப்பார். ನಾವು ಮನಸ್ಸನ್ನು ಜಜ್ಜಿ ನಾವು ದೇವರಿಗೆ ಒಪ್ಪಿಕೊಡುವುದಾದರೆ ಆತನು ಖಂಡಿತ ನಮಗೆ ಆತನು ನಮ್ಮನ್ನು ಸ್ವೀಕರಿಸುತ್ತಾನೆ. நாம் செய்கிற தவறை யாருமே கண்டுபிடிக்கவில்லை என்பதற்காக உங்கள் மனதை கடினப்படுத்திக் கொண்டு இருக்காதீர்கள். ನಾವು ಮಾಡುವಂತ ಪಾಪ ಯಾರಿಗೂ ಗೊತ್ತಿಲ್ಲ ಎಂದು ನಿಮ್ಮ ಮನಸ್ಸನ್ನು ನೀವು ಕಠಿಣ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಡಿರಿ. தேவன் பார்த்து கொண்டே தான் இருக்கிறார். ದೇವರು ನೋಡುತ್ತಲೇ ಇದ್ದಾನೆ. நீ மனம் திரும்பக்கூடிய நாளுக்காக அவர் காத்திருக்கிறார். ನೀನು ಮನಸ್ಸು ಬದಲಾವಣೆ ಮಾಡುವ ದಿನಕ್ಕೋಸ್ಕರ ಆತನು ಕಾದುಕೊಂಡಿದ್ದಾನೆ. இப்பொழுது தேவன் உன்னை தண்டிக்க மாட்டார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ದಂಡಿಸುವುದಿಲ್ಲ. நீ நம்பி போன உலகமே உன்னை தண்டித்து விடும். ನೀನು ನಂಬಿ ಹೋದಂತ ಲೋಕವೇ ನಿನ್ನನ್ನು ದಂಡಿಸುತ್ತದೆ. அதற்கு முன்பாக தேவனிடத்தில் திரும்பி வந்தால் நீ ரட்சிக்கப்படுவாய். ಅದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ದೇವರ ಮುಂದೆ ಬಂದರೆ ನೀನು ರಕ್ಷಣೆ ಹೊಂದುವಿ. அதற்காக அவருடைய சத்தம் அன்றைக்கு ஆதாம் ஏவாளை நோக்கி கூப்பிட்ட அவருடைய சத்தம் இன்றைக்கு உன்னையும் நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிறது. ಆ ದಿನದಲ್ಲಿ ಆದಾಮ್ ಅವಳನ್ನು ಕೂಗಿದ ಶಬ್ದ ಈ ದಿನದಲ್ಲಿ ನಿನ್ನನ್ನು ನೋಡಿ ಕೂಗುತ್ತದೆ. அவர்கள் செவி கொடுத்து வெளியே வந்தார்கள், தேவன் அவர்களுக்கு பரிகாரம் பண்ணினார். ಅವರು ಆ ಶಬ್ದವನ್ನು ಕೇಳಿ ಹೊರಗಡೆ ಬಂದರು, ದೇವರು ಅವರಿಗೆ ಪರಿಹಾರವನ್ನು ಕೊಟ್ಟರು. இன்றைக்கு நீ செவி கொடுத்து வெளியே வருவாயானால் தேவன் உனக்கும் பரிகாரம் பண்ணுவார். ಈ ದಿನದಲ್ಲಿ ಆ ಶಬ್ದವನ್ನು ಕೇಳಿ ನೀನು ಹೊರಗಡೆ ಬಂದರೆ ಆತ ನಿನ್ನಗೂ ಪರಿಹಾರವನ್ನು ಕೊಡುತ್ತಾನೆ. உன்னை வாழ வைப்பார். ನಿನ್ನನ್ನು ಬದುಕಿಸುತ್ತಾನೆ. குடும்பத்தை வாழ வைப்பார். ನಿನ್ನ ಕುಟುಂಬವನ್ನು ಬದುಕಿಸುತ್ತಾನೆ. உன்னை சார்ந்தவர்களை தேவன் வாழ வைப்பார். ನಿನ್ನನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡಿರೋರನ್ನು ದೇವರು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾನೆ. நாம் ஜெபிக்கலாமா? ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவரீர், இன்றைக்கு உம்முடைய வார்த்தை கொண்டு எங்களோடு பேசினீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. இந்த நாளிலும் உம்முடைய சமூகத்திலே தேவரீர் பின்வாங்கி போன ஜனங்கள் மீண்டும் வர விரும்பினால் என் அப்பா, நீர் அவர்களை ஏற்றுக்கொள்வீர் என்று உடைய வார்த்தையிலே நாங்கள் பார்த்தோம் ஐயா. தேவரீர், அப்படிப்பட்டவர்கள் தங்கள் சுய புத்தியிலிருந்து விடுபட்டு தங்களுடைய புத்தி தெளிந்தவர்களாய் உம்மிடத்தில் திரும்பி வரும்படி நீர் கிருபை செய்ய. உமக்கு மறைவாக எந்த பாவமும் நிற்க முடியாதப்பா. நீர் எல்லாவற்றையும் வெளிப்படுத்துவீர். ஆம் ராஜாவே, ஒரு பூரண மனம் திரும்புதல் உண்டாகும்படி நீர் கிருபை செய்ய. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பேராய் தனித்தனியாய் நீர் ஆசீர்வதியும். வர முடியாமல் போன பிள்ளைகளை நாங்கள் நினைக்கிறோம். அவர்கள் இருக்கிற இடத்திலே உங்களுடைய கிருபையின் கரம் கூட இருந்து வழி நடத்தட்டும். எங்கள் மத்தியிலே வந்திருக்கிற சகோதரி சுலோச்சனாவையும் மகள் அஸ்வினியையும் குழந்தையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகளை குடும்பமாய் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆம் ராஜாவே, அவர்கள் குடும்பமாய் உடைய சமூகத்திற்குள் கடந்து வரும்படியாக நீர் கிருபை செய்யும். உம்மாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை தகப்பனே. உடைய கரத்திலே தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். காத்துக்கொள்ளும், செட்டைகளுக்குள்ளே மறைத்துக் கொள்ளும்.
எங்கள் மீட்பரும் இரட்சகருமாகிய யாகுஷுவ மசிக நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. யாகுவா உங்களை ஆசீர்வதிப்பாராக. யாகுவா ஷல்லோம். ஆமென். ஹalleluya.